All right. We've been teaching on the subject of parenting. பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து நாம் போதித்து வருகிறோம். The Bible has to say a lot of things about it. இதை குறித்து வேதம் நிறைய காரியங்களை போதிக்கிறது. And we covered the main portion of it. இதில் முக்கிய பகுதியை நாம் ஏற்கனவே பார்த்தோம். And we mainly talked about how to train up your child. இதில் குறிப்பாக பிள்ளையை பயிற்றுவிப்பது எப்படி என்பதை நாம் பார்த்தோம். Those who have been with us from the beginning of this teaching know that we have been dealing with that. இந்த போதனையின் ஆரம்பத்திலிருந்தே வருகிறவர்களுக்கு தெரியும் நாம் எதை பற்றி சொல்லி வருகிறோம் என்று. We've been talking mainly about the training up of the child. குறிப்பாக பிள்ளையை நடக்க வேண்டிய விதத்தில் நடத்துவது அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். Proverbs chapter 22 verse 6. நீதிமொழிகள் 22:6 says, train up a child in the way that he should go, he will not depart from it when he is old. என்ன சொல்கிறது? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விட்டு விலகாதிருப்பான். So we've been showing you what training is and what training is not. ஆகவே பயிற்சி என்றால் என்ன, எதெல்லாம் பயிற்சி கிடையாது, இதெல்லாம் காண்பித்து வருகிறேன். We've been talking about how to discipline a child and bringing a lot of clarity between chastisement and punishment and so on. The difference between chastisement and punishment. ஒரு பிள்ளையை ஒழுக்கத்தில் வளர்ப்பது எப்படி, சிட்சை என்றால் என்ன, தண்டனை என்றால் என்ன, வித்தியாசம் என்ன எல்லாம் பார்த்தோம். Those are very fine differences, but a lot of people don't see them, and that is where we make our big blunders. அந்த வித்தியாசங்கள் ரொம்ப நுணுக்கமான வித்தியாசங்கள். அந்த வித்தியாசங்கள் தெரியாதனால தான் நிறைய பேர் பெரிய தவறுகளை செய்கிறார்கள். But the Bible teaches very clearly. வேதம் மிக தெளிவாய் போதிக்கிறது. The Bible is God's word. வேதம் தேவனுடைய வார்த்தை. God is telling us. தேவன் நமக்கு சொல்கிறார். God has no doubt about things. He is very clear. He is not muddled in his ideas. காரியங்களை குறித்து தேவன் ரொம்ப தெளிவா இருக்கிறார். அவருடைய எண்ணத்திலே எந்த விதமான குழப்பமும் கிடையாது. So that's what we've been covering, and we're almost coming to a close, and maybe a few things we'll cover, maybe not, but as a follow on to this in our teaching, next we will deal with probably with youth issues concerning young people. இதுவரைக்கும் இந்த போதனைகளை பார்த்தோம். இன்னும் கொஞ்சம் ஒருவேளை இதை தொடர்ந்தாலும் தொடரலாம். ஆனால் அடுத்ததாக வாலிபர்களை குறித்து, வாலிபர்களுக்குள்ள பிரச்சனைகளை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். That will be the next series of teachings on Tuesday nights. செவ்வாய் இரவுகளிலே அடுத்த தொடர் போதனை இதுவாக தான் இருக்கும். Youth issues, the issues related to youth. வாலிபர்களை குறித்த அல்லது வாலிபர்களோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். Get ready for that. அதுக்காக ஆயத்தப்படுங்கள். Sunday mornings also we're going to begin a new series. ஞாயிறு காலையிலும் புதிய போதனை ஆரம்பிக்க போகிறோம். We're going to be dealing with the power to get wealth, or the pillars of prosperity. I don't know how to title it yet. எப்படி அதுக்கு தலைப்பு கொடுப்பேன்னு தெரியல. ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கக்கூடிய பலன் அல்லது you know, the Bible says that God doesn't give you, it doesn't say that he'll give you riches, but he'll give you the power to get wealth. தேவன் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார்னு வேதம் சொல்லல, ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க பலன் கொடுக்கிறார் என்று தான் சொல்லுகிறது. What is that power? அந்த பலன் என்னது? What is the power that helps us to really get wealth? ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கு நமக்கு உண்டாகிற அந்த பலன் என்னது? I'm going to be talking about various kinds of powers that God gives. தேவன் கொடுக்கிற பல்வேறு விதமான பலனை குறித்து நான் பேச போகிறேன். The first I think I'll be talking about is the blessing of the Lord. முதலாவதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம், அதை குறித்து நான் பேச போகிறேன். I'm very excited about it because I'm going to be talking about God's blessing, how it makes a man rich. எனக்கு அது ரொம்ப உற்சாகமா இருக்கு. ஏன்னு சொன்னா எப்படி தேவன் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாக ஆக்குகிறார் அதை பற்றி அதில் பேச போகிறேன் நான். எப்படி தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவானாக ஆக்குகிறது. See, that's the thing I want to talk about. I've been talking about a lot about prosperity and wealth and all that, but what makes or what brings that wealth, what brings the riches? செழிப்பை குறித்து, செல்வத்தை குறித்தெல்லாம் நிறைய பேசியிருக்கேன் இல்லையா? அந்த செழிப்பையும் செல்வத்தையும் கொண்டு வருவது என்ன, அதை பற்றி பேச போகிறேன். There are many things. பல காரியங்கள் இருக்கு. Prosperity is like a big edifice, big building. செழிப்பு என்பது ஒரு பெரிய மாளிகை போல, grand palace, பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை போல. It is upheld by a strong foundation and various structural details. அதுல உறுதியான தூண்களும் இந்த அடிப்படை கட்டமைப்பு காரியங்களும் நிறைய இருக்கணும். அதுல a structural refinement is there, and the building is built on the basis of that structure. சரியான ஒரு அஸ்திபாரம் இருக்கும்போது தான் கட்டிடமானது அதன் மேலே கட்டப்படுகிறது. So I'm going to be talking about various things that hold up this thing called prosperity. ஆகவே செழிப்பு என்கிற இதை தாங்கி பிடிக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை குறித்து நான் பேச போகிறேன். So one way you can talk about it is the pillars of prosperity. அதை எப்படி சொல்லனா, செழிப்பிற்கான
தூண்கள் என்று நாம் சொல்லலாம். The pillars that hold up the building. அந்த கட்டிடத்தை தாங்கி நிற்கும் தூண்கள். The more you knock off each pillar, the more the chances are the building will come down. அந்த ஒவ்வொரு தூணையும் உடைச்சி எடுத்துட்டோம்னு சொன்னா அந்த கட்டிடம் சீக்கிரமா கீழே விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. The building stands on those pillars. ஏன்னா அந்த கட்டிடமே அந்த தூண்கள் மீது தான் இருக்கிறது. So I'm going to be talking about that, and one of the things I'll talk about is the blessing of the Lord. அதை பற்றி எல்லாம் பேச போகிறேன். அதுல ஒன்றுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது. Probably talk about various other things. இன்னும் பல்வேறு காரியங்களை குறித்தும் பார்க்க போகிறோம். Like the favor of the Lord. கர்த்தருடைய தயவு போன்ற காரியங்கள். The knowledge of the Lord. கர்த்தரை அறிகிற அறிவு. All of these things we'll be talking about. இதை குறித்தெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். That's what makes a man acquire wealth. இதுதான் ஒரு மனுஷனை இந்த ஐஸ்வரியத்தை சம்பாதிக்க வைக்கிறது. So many people go out there and just with a brute strength and with their sweat they try to make it. நிறைய பேர் உலகத்துல மாட்டை போல உழைக்கிறார்கள், முழு பலனை செலவழிக்கிறார்கள். வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அப்படியே சம்பாரிச்சலாம்னு பார்க்கறாங்க. But God has made it so wonderful and easy. ஆனா தேவன் ரொம்ப அற்புதமா ரொம்ப ஈஸியா ஆக்கி இருக்கிறார் எல்லாவற்றையும். So we'll be talking about that. அத பத்தி எல்லாம் பேசுவோம். But the thing is we're going to be talking about youth next. ஆனா அடுத்ததாக செவ்வாய்க்கிழமையிலே வாலிபர்களை குறித்து பேச போகிறோம். I'm also very much looking forward to that. நான் அது ரொம்ப எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். But since we've been talking about training up a child and we've been mentioning the fact that we should start early in training the child. பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சியை சின்ன வயதிலேயே ஆரம்பித்து விட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். That's the meaning of that verse. It says when he's old he won't depart from it, because the training happens when he's young. When he's old he will not depart from it. அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஏன் சொல்லுதுன்னு சொன்னா பயிற்சி சிறு வயதிலே ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் முதிர் வயதிலே அதை விடாதிருப்பான். So when you talk about things like that, I know that as a pastor people run into a lot of problems. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை பேசும்போது போதகராக எனக்கு தெரியுது ஜனங்களுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் உண்டாகிறது. There will be people that will be thinking, well, I missed it, I've lost it, I have not done it, I have failed in my duty and my children are now grown up, what can I do? சில என்ன நினைப்பாங்க, செய்ய வேண்டிய கடமையை நான் செய்யாம தவறி விட்டேன், என் பிள்ளைகள்லாம் இப்போ வளர்ந்தாச்சு, இப்போ நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. So tonight I want to take a little time to give something for them. இன்றைக்கு இரவு அவர்களுக்கு சில காரியங்களை சொல்லும்படி நேரம் எடுக்க போகிறேன். In case your children are grown up and you feel despondent and you feel like, well, I failed, nobody ever told me these things that you're talking about, and so what do I do now? They are lost and they don't have this good upbringing. என் பிள்ளைகள் இப்போ வளர்ந்துட்டாங்க, இந்த அளவுக்கு வளர்க்க வேண்டிய விதத்தில் நான் வளர்க்காமல் விட்டு விட்டேனே, இனி நான் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு தவிப்பு உங்களுக்குள்ள இருக்குன்னு சொன்னா உங்களுக்காக சில காரியங்களை சொல்ல போகிறேன். So I want to talk about certain things tonight that will help such people. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு உதவக்கூடிய சில காரியங்களை இன்றைக்கு இரவு பேச போகிறேன். Talk about how to deal with your older kids that they're grown up. வளர்ந்த பிள்ளைகளிடத்திலே எப்படி நடந்து கொள்வது. Now we're going to be talking about it a lot when we talk about youth. வாலிபர்களை குறித்து பேசும்போது அது குறித்து நிறைய பேச போகிறேன். Don't miss that. Parents and children, everybody must show up, because that's going to be wonderful. அதை யாரும் மிஸ் பண்ண கூடாது. பெற்றோர்கள், வளர்ந்த வாலிபர்கள் எல்லாரும் வரணும் அதுக்கு. You talk to all the parents, they have the toughest time with the young people. எல்லா பெற்றோர்கிட்டயும் பேசி பாருங்க, வாலிபர்கள்கிட்ட தான் அவங்களுக்கு பெரும் போராட்டமா இருக்கும். They just don't know how to handle these young people. இந்த வாலிபர்களை எப்படி சரிவர கையாள்வதுன்னு தெரியல அவங்களுக்கு. They are the biggest problem in families many times. குடும்பங்கள்ல பல சமயத்துல வாலிபர்கள் தான் பெரிய தொல்லையே. So we're going to be talking about that. அத பத்தி பேச போகிறோம். But we'll talk about this a little bit here because it is relevant to what we are saying here. ஆனா அத பத்தி இங்க கொஞ்சம் பேசுவோம். ஏன்னா நாம் சொல்லுகிற காரியத்தோடு அது சம்பந்தப்பட்டு இருக்கிறது. Because some of the children are grown up and you think, well, I have not done what you are talking about now, and what can I do now? ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து விட்டார்களே, இப்போ நான் என்ன செய்ய முடியும் என்று ஒரு சிலர் நினைக்கலாம். It says train up a child. When he's a child I didn't, but now he's a grown up 18-20-year-old boy. பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்றீங்க, பிள்ளையா இருந்தப்ப விட்டுட்டேன், இப்போ 18-19 வயசு ஆகுது அவனுக்கு. What should I do? இப்போ நான் என்ன செய்வது? So let's turn to Deuteronomy chapter 22. உபாகமம் 22க்கு போவோம். Chapter 22 and verse 8. 22:8. There is a very interesting verse here. I think there is a spiritual application for this verse. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வசனம். இந்த வசனத்திலே ஆவிக்குரிய காரியத்துக்கு இதை பயன்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். See, when the Bible talks, it talks in pictures. வேதம் பேசும்போது எப்போதுமே படங்களாக பேசுகிறது. It has multiplied applications many times. அது பல்வேறு காரியங்களுக்கு நாம் அதை பயன்படுத்தலாம். For example, when it says by wisdom a house is built, உதாரணத்துக்கு வீடு ஞானத்தினாலே கட்டப்படும் என்று சொல்கிறது. You know, that can be applied in so many ways. அதை பல விதங்களிலே நாம் பயன்படுத்தலாம். That is why one translation translates it like this: any enterprise is built with wisdom, it says. ஆவேதா ஒரு மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறது, எந்த ஒரு வேலையானாலும் எந்த ஒரு தொழிலானாலும்
ஞானத்தினாலே கட்டப்படும் என்று. Is it house or church or family or anything that you anything that you build is built upon wisdom or by wisdom. ஒரு தொழிலோ அல்லது வியாபாரமோ குடும்பமோ எந்த ஒரு காரியமானாலும் சரி ஞானத்தினாலே தான் அது கட்டப்படும். So you can apply to all kinds of things. ஆகவே பல்வேறு விதமான காரியங்களுக்கு அதை நாம் பயன்படுத்தலாம். So I use that verse to preach in weddings. திருமணங்களிலே பிரசங்கிக்க அந்த வசனத்தை பயன்படுத்தி I'll go இருக்கிறேன். for house dedication, I'll preach on the same verse. வீடு பிரதிஷ்டைக்கு போகும்போது அதே வசனத்தை தான் But பிரசங்கிக்கிறேன். we're talking about that house. ஆனா அந்த வீட்டை பற்றி பேசுவோம். Here I'll be talking about the marriage house. இங்க வந்து குடும்ப வீட்டை குறித்து பேசுவேன். So you know it has multiple applications. ஆகவே பல்வேறு சமயங்களிலே அவைகளை எடுத்து பார்க்கலாம். So look at this verse. இந்த வசனத்தை கவனிங்க. When you build a new house, then you shall make a parapet for your roof, that you may not bring guilt of bloodshed on your household if anyone falls from it. நீ புது வீட்டை கட்டினால் ஒருவன் உன் மெத்தையிலிருந்து விழுகிறதுனாலே நீ இரத்தப்பழியை உன் வீட்டின் மேல் சுமத்தி கொள்ளாதபடிக்கு அதற்கு கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். It's talking about, it's a very simple thing, but I'll show you how it applies to us. ரொம்ப எளிமையான ஒரு காரியம். இது நமக்கு எப்படி பொருந்தும் என்பதை காட்டுகிறேன். In those days when people built a house, they built it with a flat roof, often with nothing around, but they did spend a lot of time on top of it doing something, you know. அந்த நாட்களில் வீட்டை கட்டும்போது கூரை வந்து ஃப்ளாட்டா இருக்கும். அதை சுற்றி எந்த மதிலும் இருக்காது. ஆனா வீட்டு கூரை மேல நிறைய நேரத்தை செலவிடுவார்கள் மாடியில. Maybe it is used as a place to play sometimes for the children. They get up on top of it and they play, and the adults get on it to sit around, get some breeze and so on. மொட்டை மாடியில பிள்ளைகள் ஏறி விளையாடலாம், அல்லது பெரியவங்க காத்து வாங்க மேல போய் உட்காரலாம். இப்படி பல்வேறு காரியங்களுக்காக பயன்படுத்துவார்கள். And so when you build a house, the Bible says, make sure you put a parapet around it. ஆகவே வீட்டை கட்டும்போது வேதம் சொல்கிறது அதை சுற்றி கைப்பிடி சுவரை கட்ட வேண்டும். Parapet is nothing but a fence around it. கைப்பிடி சுவர்னு சொன்னா ஒரு அதேதான் தமிழ்ல கரெக்டா வந்து கைப்பிடி சுவர், அவ்வளவுதான். அதோட பெட்டரா சொல்ல முடியாது. Make sure that you have something that will block someone from falling off that flat roof. யாராவது அதுல இருந்து அந்த மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்து விடாதபடிக்கு ஒரு சுவரை சுத்தி கட்டு. If they fall from your house roof that you built, then their bloodshed will be upon you. நீ கட்டின உன்னுடைய மெத்தையிலிருந்து அவள் கீழே விழுந்து இறந்தால் அந்த இரத்தப்பழி உன்மேல சுமரும் என்கிறார். In those days, if you were the cause of someone's death, you pay for it by death. It's not an ordinary thing. அந்த நாட்களிலே இன்னொருடைய சாவுக்கு நீங்கள் காரணமா இருந்தால் அது லேசான காரியம் கிடையாது. அதற்கு நீங்கள் மரணத்தினால் ஈடு கொடுக்க வேண்டும். Even now that's a general principle. If your building is the cause for someone's death, then you are pulled up in the court. You'll be arrested and taken to task. இன்னைக்கும் அப்படிதான். உங்களுடைய கட்டிடம் இன்னொரு ஆளுடைய சாவு காரணமா இருந்தா உங்களை வழக்கில் இழுத்து போடுவார்கள், உங்களை பொறுப்பாளியாக்குவார்கள். And you have to pay for it, literally. அதுக்கான கிரயத்தை செலுத்தி ஆகணும். Because it's your house. ஏன்னா அது உங்களுடைய வீடு. So when you build a new house, put a parapet around it, he says. என்ன சொல்கிறார்? ஒரு புது வீட்டை கட்டும்போது கைப்பிடி சுவரை கட்டு. So that nobody falls off from it, and then the bloodshed does not come upon your house. அப்பொழுதுதான் அதிலிருந்து யாரும் கீழே விழ மாட்டார்கள், அதனுடைய இரத்தப்பழி உன்மேல் வராது என்கிறார். So that your house does not become the reason for someone to die. அதாவது இன்னொருடைய சாவுக்கு உன்னுடைய வீடு காரணமா இருக்காது or for their injury. அல்லது காயத்துக்கு காரணமா இருக்காது. Now how does it apply to the situation we are talking about? நாம் பேசுகிற இந்த சூழ்நிலைக்கு இது எப்படி பொருந்துகிறது? When a person marries and starts a new home, ஒருவர் திருமணம் செய்து புதிய குடும்பத்தை ஆரம்பிக்கும்போது, if you as a young person go get married and today go and live with your wife, வாலிபராகி நீங்கள் திருமணமாகி இன்றைக்கு உங்கள் மனைவியோடு கூட போய் வாழ ஆரம்பிக்கிறீர்கள். you are literally building a new house or a new family. எழுத்தின்படியே ஒரு புதிய வீட்டை அல்லது புதிய குடும்பத்தை நீங்கள் கட்டுகிறீர்கள். And in that family, make sure that from the beginning that you build it properly, so that that family does not become the cause for the ruin and the destruction of others. அந்த குடும்பத்தை கட்டும் போதே ஆரம்பத்திலிருந்தே அதை சரியான விதத்திலே கட்ட வேண்டும். ஏனென்று சொன்னால் மற்றவருடைய அழிவுக்கு உங்களுடைய குடும்பம் காரணமாகிவிடக் கூடாது. That is why, just like you put a parapet around your roof, you need to put a fence around to protect this from happening in your family. ஆகவேதான் மெத்தையிலே கைப்பிடி சுவரை கட்டுவது போல உங்கள் குடும்பத்திலே இது போல எதுவும் நடந்து விடாதபடிக்கு நீங்கள் ஒரு சுவரை கட்ட வேண்டும். You need to build a hedge around your family. வீட்டை சுற்றி ஒரு வேலியை கட்ட வேண்டும். Build a good rail, that will serve as a protection. ஒரு பாதுகாப்பு வேலி போல இருக்குது போல ஒரு வேலி சுவரை அமைக்க வேண்டும். A boundary. ஒரு எல்லையை நிர்ணயிக்க வேண்டும். எழுத்தின்படியே when you've got a parapet wall, it just tells the people don't go beyond this because you'll fall off. இந்த
அந்த கைப்பிடி சுவரை அமைக்கும் போது அதுக்கு மேல போனா கீழே விழுந்துருவாங்கன்னு அது சொல்லுகிறது. I have known in my lifetime people that have just walked off from the flat roof. எனக்கு தெரிஞ்சு நானே பார்த்திருக்கேன். அந்த மொட்டை மாடியில இருந்து அந்த சுவர் இல்லாதனால அப்படியே நடந்து கீழே விழுந்த ஆட்களை. I know a person who was sitting on top of the portico of a house and they were drinking. ஒரு ஆளை தெரியும், வீட்டு போர்ட்டிகோ மேல உட்கார்ந்துட்டு அவர் குடிச்சிட்டு இருந்தாரு. And he drank too much and all of a sudden he decided to go somewhere, just walked off into the out. Broke both his legs. திடீர்னு எங்கேயோ போகணும்னு நினைச்சாரு. அவர் பாட்டுக்கு எழுந்து வழி இல்லாத பக்கம் காலை வச்சாரு. 2 காலம் உடைஞ்சு போச்சு. மேல இருந்து கீழே விழுந்தாரு. 2 காலம் போச்சு. When I saw him, both legs were of this shape. பார்த்தா 2 காலம் இப்படி இருக்கு. He said, what happened to you? He said, this is what happened. I said, what a fool you are. கேட்டா என்ன ஆச்சுன்னா இதுதான் ஆச்சுன்னாரு. எவ்வளவு பெரிய ஒரு முட்டாள்தனம் பாருங்க. But worse than that, think about the man who built that house. He never put any sort of protection around it. ஆனா இதை விட என்ன மோசம்னா அந்த வீட்டை கட்டின ஆளு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம அதை கட்டி இருக்கான் பாருங்க. So this man is injured today. ஆக இன்னைக்கு இந்த ஆளுக்கு காயம்பட்டு இருக்கு. So a parapet is announcing to the person there, this is how far you can go, you cannot go any further. ஆக அந்த கைப்பிடி சுவர் ஒரு ஆளுக்கு என்ன சொல்லுகிறது? இது வரைக்கும் தான் நீ போகலாம், இதுக்கு தாண்டி போக முடியாது. This wall is not against you to stop you from progressing. This wall is for you to protect you from danger. இந்த சுவர் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கிற சுவர் அல்ல. இந்த சுவர் நீங்கள் ஆபத்துல சிக்கி கொள்ளாமல் தடுக்கிற சுவர். Now let's come to training. What is training? இப்போ பயிற்சிக்கு வருவோம். பயிற்சி என்றால் என்ன? When it says train up a child, what does it mean? பிள்ளைக்கு பயிற்சி கொடு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? The word train really means, I showed you, to make narrow or to restrict, literally. நான் சொன்னேன் இல்லையா, பயிற்சி என்று சொன்னால் கட்டுப்படுத்துவது, கட்டுப்பாடு விதிப்பது அல்லது குறுகலாக்குவது. Now it's amazing, many parents say, well, we don't have any restrictions, we don't like to restrict our children because that'll really turn them off and that'll cause them to withdraw and so on and not progress. சில பெற்றோர் என்ன சொல்றாங்க, கொஞ்சம் கூட ஏதாவது கட்டுப்பாடு விதிக்கும் போது அந்த பிள்ளைகள் அவங்க ஒரு மாதிரி ஆயிடுறாங்க, ஒன்றும் வெளியே தாராளமா பேச மாட்டேன்றாங்க அப்படின்ற விதத்துல விட்டுறாங்க. It's bad, they think. அதாவது கட்டுப்பாடு மோசம் நினைக்கிறாங்க. So allow them to freely play. அவங்க தாராளமா விளையாட விட்டுறணும். Be free with whatever they want to do. என்ன செஞ்சாலும் ஃப்ரீயா விட்டுறணும் அவங்கள. Sure, they can be free in a restricted area. There must be some they can't go out to the street and play because it's danger there. ஃப்ரீயா இருக்கலாம், ஆனா ஒரு வரைமுறைக்குட்பட்டு ஃப்ரீயா இருக்கணும். தெருவுல போய் ஃப்ரீயா விளையாடி இருக்க முடியாது. I want freedom for the children, but at the same time I want protection more than that. பிள்ளைங்க ஃப்ரீயா இருக்கணும் தான் நான் விரும்புறேன், ஆனா அந்த சுதந்திரத்தை விட அவருடைய பாதுகாப்பு மிகவும் முக்கியம் எனக்கு. So when you start a home, when you have a child, you need to build a fence. ஆகவே ஒரு குடும்பத்தை ஆரம்பித்து பிள்ளை என்று வரும்போது ஒரு சுவற்றை கட்ட வேண்டும். Just like a parapet wall around your roof so that the child doesn't go there, play and fall off, you need to put a fence around the child by way of the teaching of God's word so that the child knows that he can go this far and no more. The restrictions are there. எப்படி பிள்ளை கீழே விழுந்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொட்டை மாடியிலே போய் நாம் அந்த கைப்பிடி சுவரை கட்டுகிறோம், அதே போல பிள்ளை வளரும் போதே அதை சுற்றி தேவனுடைய வார்த்தை என்னும் போதனையின் சுவரை நாம் எழுப்பும் போதுதான் அந்த பிள்ளைக்கு தெரியும் நாம இவ்வளவு தூரம் தான் போகலாம், இதற்கு மேலே நாம் போகக்கூடாது என்று. When the wall is there, the child gets very well trained. He knows how far he can play. He knows, he knows how far he can hit the ball. அந்த சுவர் இருந்தா பிள்ளைக்கு தெரியும் இவ்வளவு தூரம் தான் போய் விளையாடலாம், பந்தை இவ்வளவு தூரம் தான் நம்ம உதைக்கலாம் அப்படி. He knows beyond that it won't go. It's a waste of effort to try to hit it. அதுக்கு மேல தாண்டி அடிக்க முயற்சித்தா அது வீண் பிரயாசம் தெரியும் அதுக்கு. That mind gets trained to those restrictions. அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஏற்றவாறு மனமும் அமைந்து விடுகிறது. Remember the dog story, the dog that was tied up with a 10-foot rope? அந்த நாய் கதை சொன்ன இல்லையா, 10 அடி கயிறுல நாயை கட்டி போட்டுருந்தாங்க. After some time they took the rope and the dog wouldn't go beyond 10 feet. கொஞ்ச காலம் கழித்து அந்த கயிறை கழட்டிட்ட பிறகு அந்த 10 அடியை தாண்டி அந்த நாய் போக மாட்டேங்குது. Now it's in the mind, the rope is in the mind. இப்ப கயிறு மனதில இருக்கிறது. So that is how a mind of a child is set. ஆக ஒரு பிள்ளையினுடைய மனமும் அப்படிதான் செட் ஆகுது. What the child can do, what it cannot do, how far it can go, what is allowed, what is not allowed. These are unwritten rules and principles of life that get set in the child's mind because you have taken time to build that fence. அந்த வேலியை பிள்ளையை சுற்றி அமைக்க நீங்கள் நேரத்தை செலவிட்டதனால இப்ப அந்த பிள்ளைக்குள்ள என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது
எதற்கு அனுமதி இருக்கு எதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லி எழுதப்படாத விதிமுறைகள் மனதில் அப்படியே பதிந்து விட்டிருக்கிறது. Soon you don't have to tell him every time, because the control is not from the outside, it comes to the inside, internal control. இப்போ கட்டுப்பாடு வெளியிலிருந்து வராமல் உள்ளே இருக்கிறபடினால எல்லாத்துக்கும் பிள்ளையை பார்த்து இப்படி செய் அப்படி செய்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. So that is why the word of God provides the hedge or the fence. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை ஒரு வேலியை போல அமைந்து விடுகிறது. Now how do we do it? இதை நாம் செய்வது எப்படி? Now what do we do with the older children where we have failed to carry out this principle and do these things? What do we do with them when they get older and don't know any restrictions and have been raised like that? அதாவது எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் இப்படி வளர்ந்து விட்ட பிள்ளைகள் இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களை என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வதாங்க? What do we do? நாம் என்ன செய்வது? Well, there are few things that we need to know about that. இதை குறித்து நாம் சில காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். 2 Corinthians chapter 3. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். Let me read to you from verse 5. 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். Or verse 4. We have such trust through Christ toward God, not that we are sufficient of ourselves to think of anything as being from ourselves, but our sufficiency is from God. 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. Who also made us sufficient as ministers of the new covenant, not of the letter but of the spirit, for the letter kills but the spirit gives life. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. Now that some people have failed to put the fence up properly, failed to put that restriction, failed to build this thing into a child when it was a child. இந்த பிள்ளை சிறு பிள்ளையா இருக்கும் போதே பிள்ளையை சுற்றி வேலி அமைக்க கட்டுப்பாடுகளை கொண்டு வர யாரோ தவறி விட்டதனாலே, now you have a grown up child. இப்போ பிள்ளை வளர்ந்து விட்டது. How do you deal with the child? அந்த பிள்ளை கிட்ட எப்படி நடந்து கொள்வது? Now the Bible says that you got to deal with him with the word and the Holy Spirit. வார்த்தை கொண்டும் ஆவியானவரை கொண்டும் தான் செயல்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. We have some comfort because the Bible says here that we are sufficient as ministers of the new covenant. இங்க நமக்கு ஆறுதல் உண்டா இருக்கேன்னு சொன்னா, புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார் என்று சொல்லுகிறது. King James version says we are able ministers. அதாவது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் என்ன சொல்லுகிறது? திறமையுள்ள ஊழியக்காரர் என்று சொல்லுகிறது. This is not just talking about ministers that are preachers, but it's talking about Christian believers in general as able ministers of the new covenant. அதாவது பிரசங்கிமார்களாகிய ஊழியர்களை குறித்து மட்டும் பேசல, புதிய உடன்படிக்கையில எல்லா விசுவாசிகளை குறித்தும் திறமையுள்ள ஊழியர்கள் என்று தான் வேதம் இங்கு சொல்லுகிறது. Now in what are they ministers? அவர்கள் என்ன விஷயத்துல ஊழியர்கள்? They are ministers of the new covenant. புதிய உடன்படிக்கையினுடைய ஊழியர்கள். And how do they minister? அவர்கள் எப்படி ஊழியம் செய்கிறார்கள்? It says of the letter, but not of the letter, but of the spirit. For the letter kills, but the spirit gives life. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியை உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லுகிறது. ஆகவே எழுத்தின்படி அவர்கள் ஊழியம் செய்வதில்லை. Now a lot of people fail in reaching their children for Jesus when they are grown up. They are unable to reach their children for Jesus. One of the reason is because they use the Bible to really attack them and not really to minister to them. நிறைய பேர் வளர்ந்த தங்கள் பிள்ளைகளை இயேசுவுக்காக ஏன் ஆதாயப்படுத்த முடியலன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர்களுக்கு ஊழியம் செய்வது கிடையாது, மாறாக தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர்களை தாக்குகிறார்கள். They do not understand the two sides of the ministry. ஊழியத்தினுடைய ரெண்டு பக்கங்களை அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. There is the letter and the spirit. எழுத்தும் இருக்கிறது, ஆவியும் இருக்கிறது. The letter kills if it does not have the spirit of God going with it. எழுத்து கொள்ளும் எப்போது அதோடு கூட தேவ ஆவி இல்லை என்று சொன்னார். If you just take some verses according to your convenience and throw it at him just like that, it's not going to work at all. உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அவன் மேல அப்படியே வீசினா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. Some people, for smoking they have a verse and they throw that verse. சிலர் வந்து சிகரெட் பிடிச்சு அதுக்கு ஒரு வசனம் அதை எடுத்து அடிப்பாங்க அவனை. And for drinking they have another verse, they'll throw that verse. குடிக்கிறதுக்கு இன்னொரு வசனம் அதை வச்சு அடிப்பாங்க. For coming home late there's another verse. வீட்டுக்கு லேட்டா வந்து அதுக்கு ஒரு வசனம். They didn't do anything when they were young, but now they are believers now and they think they need to get the child into heaven and not into hell. So they're trying very hard and they're trying with the word of God but not having the spirit of God to help them. சின்ன வயசா இருக்கும்போது ஒன்றும் பண்ணாம விட்டாங்க. இப்போ இவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, பிள்ளையை ரட்சிப்புகளை நடத்தணும். ஆகவே
தேவனுடைய வார்த்தையை பயன்படுத்துறாங்களே தவிர தேவனுடைய வார்த்தையை ஆவியானுடைய துணையோடு கூட பயன்படுத்த தவறுகிறார்கள். One of the most dangerous things in life is that you use the Bible but don't have the help of the Holy Spirit to give you the real way to use it in the real situation. வாழ்க்கையில மிக ஆபத்தான ஒரு காரியம் என்னன்னு சொன்னா வேதத்தை பயன்படுத்துவது. அதாவது வேதத்தை பயன்படுத்தும் போது அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஆவியானுடைய துணையை கொண்டு அந்த வார்த்தையை நாம் பயன்படுத்த See, வேண்டும். it's God's word. பாருங்க, இது தேவனுடைய வார்த்தை. It's not some encyclopedia you take and just throw at somebody. இது வந்து ஏதோ ஒரு என்சைக்ளோபீடியா இல்ல, எடுத்தோமா யாரமல வீசி It's எறிஞ்சோமா. not a law book that you take some points and let's throw it at somebody. இது ஒரு சட்ட புத்தகம் கிடையாது. இதுல இருக்கிற சில பாயிண்ட் எடுத்து அவங்க மேல வீசி எறிய. It's a word of God. இது தேவனுடைய வார்த்தை. It's a word of God. தேவனுடைய வார்த்தை இது. It ministers to people. இது மக்களுக்கு ஊழியம் செய்கிறது. It can help people. மக்களுக்கு உதவ முடியும். அதனால Now the word of God, you need the Holy Spirit to give you the meaning of the word of God and the right way to use it at the right time. தேவனுடைய வார்த்தையின் அர்த்தத்தை உங்களுக்கு சொல்ல ஏற்ற நேரத்தில் சரியான விதத்தில் அதை பயன்படுத்த தேவ ஆவியானுடைய உதவி ஒத்தாசை உங்களுக்கு தேவை. Many people don't realize that. பலர் வந்து அதை உணர்வதே கிடையாது. Now they are Bible carrying Christians, now that for everything they take a little verse and just use it like a little gun, in their hands. இப்போ இவங்க பைபிளை சுமக்கிற கிறிஸ்தவர்கள் ஆயிட்டாங்க. ஆகவே எல்லா சூழ்நிலையிலும் ஒரு சின்ன கன்னை போல இதை பயன்படுத்துறது. Now I've talked about using the gun and the bullet in there. நானும் பேசியிருக்கேன், கன்னு உள்ள புல்லட்டை போட்டு அடிக்கிறது But பத்தி. not about using it on people. ஆனா மக்கள் மேல் அடிப்பதை குறித்து அல்ல. Not on using it on your son and your daughter. உங்களுடைய மகள் மேலேயோ மகன் மேலேயோ அதை பயன்படுத்த கூடாது. Not on your husband and your wife. மனைவி அல்லது புருஷன் மேல பயன்படுத்த கூடாது. That gun is for the devil. அந்த துப்பாக்கி பிசாசுக்குன்னு இருக்கு. I'll show you now how, if you want to deal with anybody in that way, you want to attack somebody, you want to be really violent with somebody, you better be violent with the devil, because it's the devil that's behind them now, controlling them. அதாவது யாரையாவது தாக்கணுமா, யாராவது அடிச்சு நொறுக்கணுமா, யாரை அப்படி செய்யணும் காட்டுறேன், பிசாசை தான் செய்யணும். ஏன்னா பிசாசு தான் அந்த ஆள் பின்னாடி இருந்து அப்படியெல்லாம் அந்த ஆளை செய்ய தூண்டுகிறான். We need to understand that. அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Now turn with me to 2 Corinthians chapter 4. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். Let me read verse 1. முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன். Therefore, since we have this ministry, we have received mercy, we do not lose heart. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. Say, don't lose heart, because you failed, several years ago in doing the right thing, because you didn't know the Lord or didn't know the word, you failed. Don't lose heart. Take courage, because you have been now given this ministry. அதாவது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியல, ஆகவே என் பிள்ளையை நான் வளர்க்க வேண்டியதுல வளர்க்காம விட்டுட்டேன்னு மனம் சோர்ந்து போக வேண்டாம். மாறாக இந்த ஒரு ஊழியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே நீங்கள் தைரியமா இருங்கள் என்று சொல்கிறார். You are able ministers of the new covenant, where you can use the letter and the spirit properly to deal with any situation. நீங்கள் புதிய உடன்படிக்கையின் திறமைமிக்க ஊழியர்கள். ஆகவே எந்த ஒரு சூழ்நிலையிலும் வார்த்தையையும் ஆவியை நீங்கள் திறம்பட பயன்படுத்த முடியும். And listen to verse 2. But we have renounced the hidden things of shame, not walking in craftiness or handling the word of God deceitfully, but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமல் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். Handling the word of God deceitfully, he says. தேவ வசனத்தை புரட்டாமல் என்று சொல்லுகிறார். He says, we don't want to do that, he says. அப்படியெல்லாம் செய்ய விரும்பல. No, we want to handle it rightly. அதை சரியாய் நாங்கள் கையாள விரும்புகிறோம். We want to handle the word with the Holy Spirit's help. வார்த்தையை ஆவியின் துணையோடு ஆவியானவருடைய துணையோடு நாங்கள் கையாள விரும்புகிறோம். We want to manifest the truth. சத்தியத்தை விளங்கப்பட விரும்புகிறோம். So that every man in his conscience will be spoken to. அப்போதான் ஒவ்வொரு மனுஷனுடைய மனசாட்சிக்கும் நாங்கள் பேச முடியும். It's really talking about how we minister these days the new covenant to people and bring people to salvation. அதாவது இந்த புதிய உடன்படிக்கையிலே எப்படி நாம் மக்களுக்கு ஊழியம் செய்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருவது அதை பற்றி பேசுகிறார். It's not just speaking the truth just because it's in the Bible, it is manifesting the truth in so many ways. அதாவது
வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை எடுத்து பேசுகிறதால மட்டும் கிடையாது, பல விதங்களிலே அந்த சத்தியத்தை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். Living the truth. அதாவது சத்தியத்தை வாழ Making வேண்டும். your life this truth. இந்த சத்தியத்தை உங்கள் வாழ்க்கையாய் வாழ வேண்டும். So that when other people come, they are touched in their conscience about this truth. அப்பொழுதுதான் மற்றவர்கள் வரும்போது இந்த சத்தியமுடைய மனசாட்சியை தொடும். That is how you can reach people. இப்படியாக தான் மக்களை தொட முடியும். Why can't we simply open the Bible and tell them to turn to John 3:16 and tell them the truth and get them to Jesus? ஏன் அவளை உட்கார வச்சு பைபிளை திறந்து யோவான் 3:16 படிங்க, இயேசுக்கு உள்ளத்தை தரங்க அப்படி சொல்லக்கூடாது? You would say, well, if anybody's got any sense, they should believe that. நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சமாவது அறிவு இருந்தா அதை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்பீங்க. I'll show you why they don't believe. ஆனா ஏன் நம்ப மாட்டான்னு காட்டுறேன் நான். Listen to this, verse 3. But even if our gospel is veiled, it is veiled to those who are perishing, whose minds the God of this age has blinded, who do not believe, lest the light of the gospel of the glory of Christ, who is the image of God, should shine on them. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் கெட்டு போறவர்களுக்கே அது மறைபொருளா இருக்கும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். So the first thing as a parent who's dealing with a grown-up child that you have lost control of, now he's grown up, you can't just simply dictate to him. The first thing that you need to know is that the devil has blinded his eyes. That is why he is not even in the Lord. ஆகவே வளர்ந்த பிள்ளைகளை உடையவர்கள் வளர்ந்துட்டாங்க, இதை செய்ய அதை செய்ய சொல்ல முடியாத ஒரு நிலை. அப்படிப்பட்டவர்களை குறித்து நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் காரியம் என்னென்ன? பிசாசு அவருடைய மனதை குருடாக்கி இருக்கிறான். The devil has blinded their eyes. பிசாசு கண்களை குருடாக்கிட்டான். Now a lot of people literally blame themselves or God for the condition of the child. நிறைய பேர் பிள்ளையுடைய நிலைக்காக ஒன்னு ஆண்டவரை குறை சொல்வாங்க, இல்லாட்டி தங்களை தாங்களே குறை சொல்லிக் கொள்வார்கள். They don't identify the problem really. பிரச்சனை என்னன்னு அதை கண்டறிவது கிடையாது. One, they just beat themselves on their head saying, well, I am the failure, I am the one that has not done the right job, this is because of me this child is like this. ஒன்னு தங்க தலைமையிலே அடிச்சுப்பாங்க, என்னாலதான் இப்படி பிள்ளை இருக்கிறான், நான் அவனை ஒழுங்கா வளர்க்க தவறிட்டேன், அதனாலதான் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு. That may be true, but it is not altogether your fault. பாருங்க, அது ஒருவேளை உண்மையா இருக்கலாம், ஆனா அது முற்றிலும் உங்கள் தவறு அல்ல. Bible says that the devil is behind. வேதம் சொல்லுது பிசாசு பின்னால இருக்கான். The devil has blinded their eyes. பிசாசு கண்களை குருடாக்கி இருக்கிறான். Children are born with sin in their hearts. பிள்ளைகள் பிறக்கும்போதே உள்ளத்திலே பாவத்தோடு பிறக்கிறார்கள். They start manifesting the sin later on. பிற்பாடு அந்த பாவத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறார்கள். You are training up a child in the way that he should go. Helps to restrict that manifestation. பிள்ளை நடக்க வேண்டிய விதத்திலே அவனை பயிற்றுவிக்கும் போது அந்த பாவத்தை வெளிப்படுத்துவது கட்டுப்படுத்தப்படுகிறது. And then when he grows up, he must come to know the Lord, otherwise sin will have control over him. பிறகு அவன் வளர்ந்து வரும்போது அவன் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும், இல்லாவிட்டால் பாவம் அவனை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கும். Because that is always there lurking behind. ஏன்னா ஏற்கனவே எப்பவுமே அது பின்னாடி அப்படியே பதுங்கி இருக்கு. So you can control him when he is very little. அவன் சின்ன வயசுல இருக்கும்போதே கண்ட்ரோல் பண்ணலாம். When he goes out of the house and when he is free to do whatever he wants, you will find that he is doing whatever he wants. ஆனா வெளியே போயிட்டு யாரும் இல்ல நம்ம இஷ்டத்துக்கு எதனா செய்யலாம் அவன் நினைச்சான்னா அவன் இஷ்டத்துக்கு அவனால செய்ய முடியும். So he must come to know Jesus. அவன் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். Eyes of his understanding must be opened. அவனுடைய மன கண்கள் திறக்கப்பட வேண்டும். He must be saved. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். You must find the Lord and you must help him to come to Jesus. அவன் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவ வேண்டும். Just because you've trained him, that doesn't guarantee a whole lifetime of freedom from sin. அதாவது நீங்க அவனுக்கு பயிற்சி கொடுத்ததனால வாழ்நாளெல்லாம் அவன் பாவமே செய்ய மாட்டான் என்று உத்தரவாதம் கிடையாது. No, your training helps him to understand the right things. ஆனால் உங்களுடைய பயிற்சி அவன் காரியங்களை சரியான விதத்தில் விளங்கிக் கொள்ள உதவுகிறது. Keeps him under control and restraint until he can get saved, and really then God can lead him and guide him further into the truth. அவன் ரட்சிக்கப்படுகிற வரையிலே அவனை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவன் அவனை சகல சத்தியத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகிறார். So it is the devil that has blinded the eyes. ஆகவே பிசாசு தான் கண்களை குருடாக்கி இருக்கிறான். The ultimate reason for why a child is like that, why he is rebellious, why he is going the way that he is going, why he is not doing the right things, why he is following the wrong path, is because the devil blinds their eyes and he does not see the truth. ஒரு பிள்ளை முரட்டாட்டம் செய்கிறான்னு சொன்னா, கீழ்ப்படியாம இருக்கிறான்னு சொன்னா, இப்படி பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறான்னு சொன்னா, அதுக்கு இறுதியான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன? பிசாசு அவருடைய கண்களை குருடாக்கி விட்டு இருக்கிறான்.
So he is following that path. ஆகவே அந்த பாதையிலே அவன் Now, போகிறான். you may be a good Christian, you go to church and you pray and you tell the kid, to reform and change, but he doesn't see any of that. நீங்க ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கலாம், ஜெபிக்கலாம், சபைக்கு போகலாம், பிள்ளையை பார்த்து நீ உன்னை மாற்றிக்கொள்ளலாம் சொல்லலாம். ஆனா இவ்வளவு சொல்லியும் அதை எதற்காக என்ன அவனால் பார்க்க முடியறதில்ல. Some parents don't know what to do, so they blame God for that. சில பெற்றோருக்கு என்ன செய்யறது தெரியாது, ஆகவே கர்த்தரை குறை சொல்றது. It seems one fellow went to a preacher, it seems he was having difficulty, wanted to change. He told the pastor, I'm like this, I'm just a worst fellow, I'm doing the worst sins, my life is full of wickedness, help me. பாருங்க, ஒரு ஆள் பாஸ்டர் கிட்ட போனாராம், என் வாழ்க்கை பொல்லாத வாழ்க்கையா, துன்மார்க்கமான கேடுகட்ட வாழ்க்கையா இருக்கு, நான் மாறணும், தயவு செய்து நான் மாற எனக்கு உதவி செய்யுங்கன்னு. My family, they're all believers, என் குடும்பத்துல எல்லாரும் விசுவாசிகள், but I am like this. ஆனா நான் இப்படி I இருக்கேன். don't know how I ever became like this. எப்படி இந்த மாதிரி ஆனேன்னு எனக்கு தெரியல. I just don't know, pastor. பாஸ்டர் எனக்கு தெரியவே இல்ல. Because their parents took me to church and everything, but I somehow became like this. என்ன பெற்றோர் என்ன கோயிலெல்லாம் கூட்டிட்டு போவாங்க, ஆனா எப்படியோ நான் மட்டும் இப்படி ஆயிட்டேன். They are nice people, but I became like this. அவங்களாம் நல்லவங்க, ஆனா நான் மட்டும் இப்படி ஆயிட்டேன். How come I never became like them? I became exactly the opposite. அவங்கள போல ஆகாம நான் நேர் எதிரா ஆயிட்டேனே, எப்படி அது? You know what that pastor told him? பாஸ்டர் என்ன சொன்னாரு தெரியுமா? Young man, the Bible says in the last days sinners will wax great and they'll grow, more sinners will be there and there'll be more sin, Bible says. வாலிபனே, வேதம் சொல்லுது கடைசி நாட்களிலே பாவிகள் பெருகுவார்கள், அதிகமாய் பெருகுவார்கள், பாவமும் அதிகரித்துக் கொண்டே போகும். So you are a fulfillment of that prophecy. God needed someone to fulfill that prophecy, so he has chosen you for that. அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறணும், அந்த நிறைவேறுதலுக்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வேணாமா? பார்வோன் ஒருத்தன் தேவைன்ற மாதிரி இன்னொன்னு கர்த்தர், God has chosen you for this. கர்த்தர் இதுக்குன்னு உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். So that you can be this embodiment of sin. பாவத்தினுடைய ஒட்டுமொத்த உருவமா நீ இருக்கலாம் இப்போ in your house. உங்க வீட்ல. Because in the last days it is bound to happen. கடைசி நாட்கள் அப்படிதான் ஆகும். It is all God's doing. எல்லாம் கர்த்தர் செய்யறது. The guy goes to the pastor trying to look for an answer, and the pastor is not even able to identify what the problem is. பிரச்சனைக்கு பதிலை தேடி பாஸ்டர் கிட்ட போனா பிரச்சனை என்ன என்பதையே அந்த போதகரால கண்டுபிடிக்க முடியல. The parents are good Christians, they are decent people. பெற்றோர் நல்ல கிறிஸ்தவர்கள், ரொம்ப கண்ணியமானவங்க. And the boy is just exactly the, his sins you can't even mention it by mouth. பையன் அவள் நேர் எதிர், அவன் செய்யற பாவங்களை வாயால சொல்ல விட முடியாது. That's why I didn't say it. அவன் சொல்லல நானு. And he is incorrigible, he cannot be changed. அவனை மாத்தவும் முடியாது, அப்படிப்பட்ட ஆளு. And he finds that he cannot be changed, he cannot change himself. அதாவது என்ன நான் மாத்திக்க முடியலன்னு தான் அவனுக்கு நல்லா தெரியும். And he is surprised why he is like this, why the parents are exactly the opposite of him, and he has ended up like this. அவனுக்கு ஆச்சரியம், ஏன் நான் எப்படி இருக்கேன், ஏன் பெற்றோர் எல்லாம் அப்படி இருக்கறாங்களே அப்படின்னு. Why I didn't become like that? ஏன் அவங்கள போல நான் ஆகல? Now if he came to me, I would have told him, your parents are good but you are so bad, simply because of this the devil is behind this. என்கிட்ட வந்தா நான் என்ன சொல்லிருப்பேன், உடைய பெற்றோர் அப்படி இருக்காங்க, நீ இப்படி இருக்கேன்னு சொன்னா இதுக்கு பின்னால பிசாசு இருக்கான். Maybe your parents didn't know things about parenting and they didn't train you. ஒருவேளை பிள்ளையை வளர்ப்பது குறித்து பெற்றோருக்கு அதிகமா தெரியாம இருந்திருக்கலாம், இன்னும் ஒழுங்கா பயிற்சி கொடுக்காம இருந்திருக்கலாம். Well, that is a failure on their part. அது அவர்களுடைய தோல்வி. But you are born with sin and you are well disposed towards sin, now you are acting out your sinfulness. ஆனா நீ பிறக்கும் போதே பாவத்தோடு பிறக்கிறாய், பாவம் உள்ளே மறைந்திருக்கிறது, இப்போ மறைந்திருக்கிற பாவம் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. You are under the dominion of Satan. பிசாசுடைய ஆளுகையின் கீழ் நீ இருக்கிற. Satan has blinded the eye. பிசாசு உன் கண்ணை குருடாக்கி இருக்கிறான். So that in your house there is Bible, there is all kinds of spiritual books, there is prayer, there is going to church and all kinds of things, but you don't have the answer. ஆகவே தான் உன்னுடைய வீட்டில் ஜெபம் இருக்கு, பைபிள் வாசிப்பு இருக்கு, பல ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கு, கோயிலுக்கெல்லாம் போறாங்க, ஆனா உனக்கு மட்டும் எந்த பதிலும் கிடையாது. Why? ஏன்? Because Satan keeps you blinded. ஏன்னா பிசாசு உன்னை குருடாகவே வைத்திருக்கிறான். Truth is right before you but you can't see it. சத்தியம் கண் முன்னாலேயே இருக்கு, ஆனா உன்னால பார்க்க முடியல. A blind man who is blind and totally blind in both eyes, you can make him live in the botanical gardens and he has no appreciation for any beauty that is there. இரு கண்களிலும் பார்வை இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் ஒரு பொட்டானிக்கல் கார்டன்ல விட்டா அதனுடைய அழகு குறித்து அவனுக்கு ஒன்றும் சுத்தமா ஒன்றும் தெரியாது. He can live all his life there but he will never appreciate it. He will treat it like anything else. வாழ்நாள் எல்லாம் அந்த தோட்டத்திலே வாழ்ந்தாலும் கூட அதை குறித்து ஒரு நல்ல விஷயமும் தெரியாது. ஏன்னா அதை மற்ற காரியங்களை போல தான் அதையும் நடத்துவான். He'll walk on the flowers and he'll stamp on everything and he'll ruin everything.
மலர்களே இது அதுக்கு எல்லாத்தையும் மெரிச்சு எல்லாத்தையும் He நாசப்படுத்துவான். doesn't see their beauty. ஏன் அந்த அழகை அவன் காண்பதில்லை. You know, the Bible says that the God of this world has blinded people's eyes. வேதம் சொல்லுகிறது இந்த பிரபஞ்சத்தின் தேவன் மக்களுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். Many people lament this. You know, many wives lament, oh, my husband is like this. You know, how much we are praying, brother, but he's like this. அநேக மனைவிமார்கள் புலம்புறாங்க, என் கணவன் இவ்வளவு மோசமா இருக்கிறாரு, என்ன செய்வது, எப்படி மாற்றுவது என்று. In our house there's always fasting and prayer. எங்க வீட்ல எப்போதும் உபவாச ஜெபம் தான். And I'm telling him always. நான் எப்போதும் அவர்கிட்ட சொல்றேன். I'm begging him to stay for the prayer. ஜெபத்துக்கு இருங்கன்னு கெஞ்சுறேன். But he won't stay. ஆனா இருக்கவே மாட்டார். He won't listen. அவர் கேட்கவே மாட்டார். And he doesn't change. அவர் மாறுறதே கிடையாது. Well, you must know by now what the problem is. அது பிரச்சனை என்னன்னு இதுக்குள்ள உங்களுக்கு தெரிந்திருக்கணும். The devil. பிசாசு. The devil has blinded the eyes. பிசாசு கண்ணை குருடாக்கி இருக்கிறான். So it's very difficult for him to see the truth. அவர்கள் சத்தியத்தை காண்பது ரொம்ப கஷ்டம். It is difficult for him to understand the truth. அவர்கள் அப்படிப்பட்ட ஆள் சத்தியத்தை விளங்கிக் கொள்வது ரொம்ப கஷ்டம். But that does not mean that there is no answer. அப்படி இருக்கிறதுனால அதுக்கு பதிலே கிடையாது என்று கிடையாது. The answer is we have been given this ministry. இதுக்கு என்ன பதில்? நமக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. We have this ministry. இந்த ஊழியம் இருக்கு நமக்கு. What is this ministry? என்ன ஊழியம் இது? If you read chapter 5 of 2 Corinthians verse 18, it says this is a ministry of reconciliation. 2 கொரிந்தியர் 5:18 வாசித்தால் அவர் சொல்லுகிறார் இது ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்று. Verse 19 says that he has given us the word of reconciliation. 19 என்ன சொல்லுகிறது? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். So the first thing you need to know is that they are bound by Satan and blinded by Satan. ஆக முதல் காரியம் நீங்கள் அறிய வேண்டியது என்னன்னா பிசாசினாலே அவர்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். And in another place it says they are literally bound by Satan. இன்னொரு இடத்துல சொல்லப்படுது எழுத்தின்படி பிசாசினாலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். So they are blind and they are bound. ஆகவே குருடா இருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள். Their understanding is darkened. அவருடைய புத்தி அந்தகாரப்பட்டிருக்கிறது. How will they deliver themselves? They are not able to understand. அவங்களால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. எப்படி தங்களை விடுவித்துக் கொள்ள முடியும்? But we have a ministry. ஆனா நமக்கு ஒரு ஊழியம் இருக்கிறது. That's the second thing. அதான் இரண்டாவது காரியம். We have a ministry and that ministry is called the ministry of reconciliation. நமக்கு ஒரு ஊழியம் இருக்கு, அதுதான் ஒப்புரவாக்குதல் ஊழியம் என்று அழைக்கப்படுகிறது. ஒப்புரவாக்குதல்னா என்ன? Reconciliation is bringing God and man together, or any two parties together and putting them together in harmony and union. ஒப்புரவாக்குதல் சொன்னா இரு தரப்பை ஒன்றாக்கி விடுவது, இரு தரப்புகளை சமரசம் செய்து ஒன்றாக்குவது. In this case, bringing God and man and bringing them together so that they will be in unity. ஆனா இந்த விஷயத்துல தேவனையும் மனுஷனையும் ஒன்றுபட வைப்பது. We have that ministry. அந்த ஊழியம் நமக்கு இருக்கு. Do you know that you have this ability, the tremendous ability? The Bible says you are able ministers of the new covenant, and you have this ministry given to you, the ministry of reconciliation. உங்களுக்கு தெரியுமா, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு ஒப்புரவாக்குதல் ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் திறம்பட செய்ய முடியும் என்று. What is that? என்ன அது? You are able to bring people to God. நீங்கள் மக்களை தேவனிடை கொண்டு வர முடியும். You are able in the matter of bringing your children to God. உங்கள் பிள்ளைகளை தேவனிடத்தில் கொண்டு வர உங்களால் முடியும். Your husband to God. உங்கள் கணவனை கொண்டு வர முடியும். மனைவியை கொண்டு வர முடியும். You are able to bring your neighbors to God. உங்களுடைய அயலகத்தாரை தேவனிடத்தில் கொண்டு வர முடியும். நண்பர்களை கொண்டு வர முடியும். You are able. உங்களால முடியும். First believe that. முதலாவது அதை நம்புங்கள். The Bible says we are able ministers. We are able to do this. வேதம் சொல்லுது நாம் திறமை மிக்க ஊழியர்கள், நம்மால் அது முடியும் என்று. The devil is at work, he is blinding the people, but we are able, we are given a special wisdom to do this, an ability to do this. பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான், கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான், ஆனாலும் இதை செய்யக்கூடிய விசேஷமான ஒரு திறன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But have we received this ministry? ஆனால் இந்த ஊழியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? Chapter 4 verse 1, that's what it says. Since we have this ministry, as we have received mercy, we do not lose heart. 4 அதிகாரம் 1 வசனம் தான் சொல்லுது, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. இரக்கம் பெற்றிருப்பதால்னா அந்த திறமையை பெற்றிருப்பதால், இந்த ஊழியத்துக்கு வேண்டிய திறமையை பெற்றிருப்பதால். To say that you have received mercy means that you have received the ministry and the mercy, the ability that goes with the ministry. அது இரக்கம் பெற்றிருப்பதனால என்ன அர்த்தம்? நீங்கள் ஊழியத்தையும் பெற்றிருக்கிறீர்கள், அந்த ஊழியத்தை திறம்பட நடத்துவதற்கு வேண்டிய இரக்கத்தையும் பெற்றிருக்கிறீர்கள். God never gives you a ministry without the ability to do the ministry. ஆனால் தேவன் ஊழியத்தை நடத்த திறனை கொடுக்காமல் ஊழியத்தை கொடுப்பதே கிடையாது. If a man says I don't have the ability to do the ministry, then maybe he didn't get the ministry. ஊழியம் செய்யக்கூடிய திறமை God didn't எனக்கு give him the ministry. ஊழியம் செய்யக்கூடிய திறமை எனக்கு இல்லைன்னு ஒருத்தர் சொன்னா
கர்த்தர் அவருக்கு ஊழியத்தை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். He should get out of it, அதுல இருந்து வெளியே வந்துடணும். If God gives a man a ministry, then he gives the mercy or the ability. தேவன் ஒரு ஆளுக்கு ஊழியத்தை கொடுப்பார் என்றால் இரக்கத்தை, அதாவது அந்த திறமையை அதற்கு கட்டளையிடுகிறார். Every time I get people married here, ஒரு முறை இங்க மக்களுக்கு திருமணம் செய்து வைக்கும்போது introduction, I always tell them that. நான் எப்போதும் அவங்களுக்கு இதான் முன்னுரையா I read that சொல்வேன். verse, in the beginning God made them when in the beginning God created them as male and female. தேவன் ஆதியிலே அவளை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார்னு இருக்கு, அதை வாசிப்பேன். Why? ஏன்? Because before he created them, he purposed that they should be in two genders, male and female, so that they can come together as husband and wife and live together. சிருஷ்டிக்கு முன்னரே ஆண் என்றும் பெண் என்றும் இருக்க வேண்டும், அப்போதுதான் கணவன் மனைவியாக அவர்கள் இணைந்து வாழ முடியும் என்று யோசித்து தேவன் அப்படி செய்தார். So they are created for marriage. ஆகவே திருமணத்துக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். I tell these young people as they come and sit here all nervous, don't know what to do, looking at each other and looking at everything. வாலிபர்கள் ரொம்ப பதட்டமா வந்து உட்காருவாங்க, இடி அடியே திரு முடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு heart இருப்பாங்க. is beating very fast. படபடன்னு அடிச்சிட்டு இருக்கும் உள்ள. They don't know what next. அடுத்தது என்னன்னு தெரியாது. Say, is this going to work out? Is this boy any good? Is this girl any good? Is it going to make a good wife or good? இது சரிப்படுமா? இந்த பையன் சரியான புருஷனா இருப்பானா? இந்த பெண்ணு நல்ல மனைவியா இருப்பாளா? They're crying out, God help me. ஆண்டவரே கர்த்தாவே உதவி செய்யணும்னு கூப்பிட்டுப்பாங்க. So my first job I feel is to calm them down and say, don't worry, God made you male and made you female so that you can be put together. Just the way he made you tells me that you're able to live together. என்னுடைய முதல் வேலை என்ன? அவங்களை படபடப்பா அமர்த்துவது. தேவன் உங்களை ஆணாக உங்களை பெண்ணாக உண்டாக்கி திருமணத்துக்காகவே இப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி உண்டாக்கி இருக்கிறார். Don't question whether married life is for you or not. எனக்கு திருமண வாழ்க்கை இருக்கா இல்லையான்ற கேள்வியில வேண்டாம். திருமண வாழ்க்கை எனக்கு ஒத்து வருமா? சொல்றாரு எனக்கு ஒத்து வருமான்றது தான் பிரச்சனைங்க. உங்களுக்கு ஒத்து வருமான்றதை உங்களை உண்டாக்குறதுக்கு முன்னாலே அவர் தீர்மானிச்சிட்டாரு. அதனால தான் உங்களை ஆணை இன்னொருத்தர பெண்ணா உண்டாக்கி இருக்கிறார். ஒத்து வருமான்னு பேசவே கூடாது. You don't question whether it will be suitable for you. உங்களுக்கு ஒத்து வருமான்ற கேள்விக்கு இடம் இல்லங்க. It is suitable. அது ஒத்து வரும். If you put a man and a woman together, it's perfectly suitable. ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமணம் செஞ்சு வச்சா சரியா ஒத்து வரும். That's the thing, that if he remains alone, it's not suitable at all. தனியா இருந்தா தான் ஒத்து வராது. If she remains alone, it's not suitable at all. அந்த பெண் தனியா இருந்தா அதுவும் ஒத்து வராது. Just like the shoe is made for a person to put on. ஷூ எப்படி ஒரு ஆளுடைய காலுக்காக உண்டாக்கப்படுதோ, shirt is made for a person to put on. ஷர்ட் ஒரு ஆள் போட்டுக்க அதுக்காக உண்டாக்கப்படுதோ. In the same way, the man is made for the woman is made for the man. அதே போல தான் ஆண் பெண்ணுக்காகவும் பெண் ஆணுக்காகவும் உண்டாக்கப்படுகிறார்கள். That's the way it is. அது அப்படிதான் அது. So when God gives you a ministry, that means that he has made you suitable and he has made you able. ஆகவே தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார்னு சொன்னால் அதை நீங்கள் திறம்பட செய்ய முடியும் என்றுதான் அர்த்தம். So Paul believes not only that we have the ministry, but we have received the mercy. ஆகவே பவுல் என்ன நம்புகிறார்? நாங்கள் ஊழியத்தை பெற்றிருக்கிறது மட்டுமல்ல இரக்கத்தையும் பெற்றிருக்கிறோம். Everybody needs to understand that. ஒவ்வொருவரும் இதை விளங்கிக் கொள்ளணும். When you live in your homes and when the people around you are not saved, you must understand that you have the mercy, you have the ability to lead them to Jesus. நீங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்கள், உங்களை சுற்றில இருக்கிறவர்கள் இயேசுவை அறியாது இருக்கிறார்கள். நீங்க என்ன விளங்கிக்கணும்? எல்லாரும் இயேசுவை வழிநடத்தக்கூடிய இரக்கத்தை நான் பெற்றிருக்கிறேன். Everybody say, I've got mercy. எல்லாரும் சொல்லுவோம், நான் இரக்கம் பெற்றிருக்கிறேன். I've got ability. நான் திறம் பெற்றிருக்கிறேன். To lead everyone around me. என்னை சுற்றி இருக்க எல்லாரையும் to Jesus. கிறிஸ்துவை வழிநடத்த. See, mercy means that you have received the authority, the power, everything to set people literally free from the bondage of the devil. இரக்கம் என்றால் என்ன? பிசாசுடைய கட்டிலிருந்து எழுத்தின்படியே மக்களை விடுவிப்பதற்கான அதிகாரத்தையும் வல்லமையையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். Christ's authority belongs to you. He expresses his authority through you. கிறிஸ்துவின் அதிகாரம் உங்களுடையது. உங்கள் மூலமாக தம்முடைய அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். How do you then reach the people then? அப்படி இருக்கும்போது மக்களை நாம் சந்திப்பது, கிறிஸ்துவை கொண்டு வருவது எப்படி? Most often people don't understand that the devil is blinding them and he has bound them, but God has given them this ministry and God has given them this ability, the authority and the power. பல சமயத்தில் மக்களுக்கு இதுவே விளங்குறது இல்ல. பிசாசுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். ஆனால் அவளை விடுதலையாக்கக்கூடிய இந்த ஊழியத்தை, அந்த வல்லமையை, பலனை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். They don't look at it that way. அப்படி பார்க்கிறது இல்ல அவங்க. You know how they look at it? அவங்க எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? One thing, brother, if I can just separate him from his mother, he will come to the Lord surely. ஒரு காரியம் பிரதர், அவங்க அம்மா கிட்ட இருந்து மட்டும் அவரை நான் பிரிச்சிட்டேன்னு வெச்சுங்க, கண்டிப்பா கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்.
அந்த அம்மா தான் பிரச்சனை பிரதர். எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டாடுறாங்க. அந்த அம்மாவை கட் பண்ணி விட்டாலாம். தட் இஸ் நாட் மினிஸ்ட்ரி, தட் இஸ் மனிப்புலேஷன். அது ஊழியம் கிடையாது. That is why God is not on your side when you are doing that. ஆகவே தான் நீங்க அப்படி செய்யும்போது கர்த்தர் உங்க கூட இல்ல. You do all this manipulation, you pray so that God will help you, you know. இப்படி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசில இது கர்த்தர் உதவணும்னு ஒரு ஜெபம் வேற. Cutting the mother-in-law, cutting the father-in-law, cutting the brother-in-law. Who told you to do all that? மாமனாரை வெட்டுறது, மாமியாரை வெட்டி விடுறது, இவங்களை வெட்டி விடுறது. You don't even understand the problem. அந்த பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு விளங்கலையா? You don't understand why he is like that. ஏன் அப்படி இருக்காரு உங்களுக்கு விளங்கலையா? You don't have confidence in the power and the authority and the ability as the minister of reconciliation to be able to bring him to Christ in the midst of all this problem. ஒப்புர வாக்குதலின் ஊழியத்தை பெற்றிருக்கிற நீங்கள் இத்தனை பிரச்சனைகளின் நடுவிலும் அவரை கிறிஸ்துவண்டை கொண்டு வரக்கூடிய வல்லமையும் பலனும் ஆற்றலும் எனக்கு உண்டுன்னு உங்களுக்கு தெரியலையா? You don't see the real problem. You're only seeing the mother-in-law and father-in-law and everybody, but not the devil. உண்மையான பிரச்சனை உங்களால பார்க்க முடியல. மாமனாரை பாக்குறீங்க, மாமியாரை பாக்குறீங்க, ஆனா பிசாசை மட்டும் பாக்குறது இல்ல. The devil is the problem. பிசாசு தான் பிரச்சனை. The devil has blinded him. பிசாசு தான் குருடாக்கி இருக்கான். When his eyes open, அவருடைய கண்கள் திறக்கப்படும் போது he will deal with his mother. அவங்க அம்மாவை அவர் சரி பண்ணிப்பாரு. You open his eyes, the mother's eyes also will be open. இவருடைய கண்ணை நீங்க திறந்துருங்க, அவங்க அம்மா கண்ணும் தானே திறந்துரும். Why he is following the mother is because his eyes is not open. ஏன் அம்மா பின்னாடி போறாருன்னா இவர் கண்ணு குருடா இருக்கு. He doesn't know what to do. என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. So mother is not the problem. ஆகவே அம்மா இல்ல பிரச்சனை. Nobody else is the problem. வேற யாரும் பிரச்சனை கிடையாது. That is why we read in Hosea 4 when we began the studies, we read Hosea 4:1-6. ஆகவே தான் இந்த படிப்பு ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலே பார்த்தல ஓசியா 4:1-6 வரை talks about how there is total disorderliness and chaos and violence in the nation as a result of people not having the word of God. எப்படி தேசத்திலே மக்களிடத்திலே தேவனுடைய வார்த்தை சத்தியம் இல்லாதனாலே ஒழுங்கின்மையும் சீர்கேடும் பலவிதமான காரியங்கள் இருந்தது என்று பார்த்தோம். And what are they doing? They are sitting there blaming one another. என்ன பண்றாங்க? உட்கார்ந்துட்டு ஒருத்தர் குறை சொல்றது. God says don't blame one another. If anybody is there to blame, I'll blame the priests, the ones that are to preach the word of God. They have not done the good job. தேவன் சொல்றாரு ஒருத்தர் குறை சொல்லாதீங்க, யாரையாவது குறை சொல்லணும், அது ஆசாரியன். தேவனுடைய வார்த்தையை போதிக்கிற அந்த ஆளை தான் குறை சொல்லணும். If he did it properly, then they'll stop blaming one another. அவர் ஒழுங்கா போதிச்சிருந்தா இவங்க ஒருத்தர் குறை சொல்றதை நிறுத்துவாங்க. And they'll build their house and they'll build the parapet around it. They'll know what the problem is. They'll know how to conduct their affairs. அவங்க தங்க வீட்டை கட்டுவார்கள், மெத்தையை கட்டுவார்கள், அதை சுற்றி கைப்பிடி சுவரை கட்டுவார்கள். பிரச்சனை என்னன்னு அவங்களுக்கே விளங்கிடும். So manipulation is not a ministry. ஆகவே இப்படி எல்லாம் செய்யறது ஊழியம் கிடையாது. Many people are trying to reach their relatives, their loved ones through manipulation. It will never work. நிறைய பேர் தங்களுடைய சொந்தக்காரங்களை மற்றவங்க எல்லாம் இப்படி இவங்களை வெட்டி விட்டு அவங்களை வெட்டி விட்டு அப்படி கர்த்தர்கிட்ட கொண்டு வந்துலாம் நினைக்கிறாங்க. Many people try to manipulate their son, his wife and his children, everybody, manipulate. நிறைய பேர் தங்களுடைய மனைவி, பிள்ளைய, மகளை எல்லாரையும் அப்படி மிரட்டி உருட்டியே தான் பண்ணுறது. நைஸா எங்க வீட்டுக்கு கூப்பிடுறோம் பிரதர், நீங்க நைஸா எங்க வீட்டுக்கு தானே வேணான்றது. திருட்டுத்தனமா பண்றோம். Why you are doing all this? See, you are trying to manipulate. பாருங்க இப்படி நைஸா இந்த வேலை நடக்குது. That is what is called manipulation. பாருங்க இதுதான். If you can talk to him 5 minutes brother, ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசிட்டா he'll be all right brother. அவன் சரியா போய்டுவான் brother. He'll believe brother. அவர் நம்பிடுவார் brother. Why you talk to him 50 days and he never believed? 50 நாள் நீங்க பேசிக்கிறீங்களே, நம்பவே இல்லையே இது வரைக்கும். You should understand what the problem is. அப்படினா பிரச்சனை என்னன்னு நேரா விளங்கி இருக்கணும் உங்களுக்கு. Have you ever resisted the powers of Satan that are keeping him blind and have taken authority over them? என்னைக்காவது அவளை கட்டி வைத்திருக்கிற அந்த பிசாசனுடைய அதிகாரத்தின் மேல் நீங்கள் அதிகாரம் எடுத்து அவரை சரி பண்ணிருக்கீங்களா? Instead of doing that, we are just attacking them. அதை செய்து விட்டுட்டு நாம் அவரை தாக்கிட்டு இருக்கோம். We are attacking them many times with the word of God. அந்த சமயத்துல தேவனுடைய வார்த்தையை கொண்டே அவளை தாக்குகிறோம். Pointing out their sins and talking about condemning them and so on. அவருடைய குற்றங்களை சுட்டி காண்பித்து அவளை கடிந்து கண்டனம் பண்ணி இப்படி எல்லாம் பேசுறது. Look at chapter 5. I'll show you what reconciliation ministry is like. 5ஆம் அதிகாரம் பாருங்க. ஒப்புரவாக்குதலின் ஊழியம் என்னன்னு காட்டுறேன். You see, you can win your children for God. உங்கள் பிள்ளைகளை தேவனுக்காக நீங்கள் ஆதாயப்படுத்த Just have to know how to do it. அதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சா Not only your children, anybody. You are not going to win them by just
going at them and throwing stones at them, telling them they're sinners. உங்க பிள்ளைகளை மட்டும் கிடையாது, யாரா இருந்தாலும் சரி, சும்மா போய் அவங்க மேல அப்படியே கல் எடுத்து அடிக்கிற மாதிரி அவங்கள பேசினா அவங்க யாரும் வர போறது கிடையாது. The other day I was listening to somebody, that fellow was saying, I've told you what you should do. If you do what I say, you won't go to hell. அன்னைக்கு ஒருத்தர் பிரசங்கத்தை கேட்டு இந்த அவர் சொல்றாரு, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன், என் பேச்சை கேட்கலன்னா நரகத்துக்கு தான் போவீங்க நீங்க. இப்படி யாராவது கேட்பாங்களா? நான் கேட்க மாட்டேன். It's very difficult for a person to hear like that. அப்படி சொன்னா அதை கேட்கிறது They ஒரு think ஆளு this is கஷ்டமா what இருக்கும். ministry of reconciliation is. This is what ministry of reconciliation is, they think. அவங்க நினைக்கிறாங்க இதுதான் ஒப்புரவாக்குதல் ஊழியம் I'll show அப்படின்னு. you what ministry of reconciliation. ஒப்புரவாக்குதல் ஊழியம்னா என்னன்னு காட்டுறேன் பாருங்க. Listen to this, verse 18. 18ஆம் வசனம். Now all things are of God, who has reconciled us to himself. Chapter 5 verse 18. Reconciled us to himself through Jesus Christ and has given us the ministry of reconciliation. இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குன ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். That is, that God was in Christ reconciling the world to himself. How? Not imputing their trespasses to them, and has committed to us the word of reconciliation. அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். You see, God was in Christ reconciling the world to himself. It is talking about how Jesus was in this world and what he was doing. அதாவது தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உலகத்தை தம்மோடு ஒப்புரவாக்கினார்னு சொல்லும்போது எப்படி இயேசு இந்த உலகத்துல வந்து அவர் காரியங்களை செய்தார் என்று சொல்லுகிறது. What was God doing in Christ? கிறிஸ்துவுக்குள் இருந்து கொண்டு தேவன் என்ன செய்து வந்தார்? He was trying to bring people to himself. ஜனங்களை தம்மிடத்திலே அவர் கொண்டு வர முயற்சிக்கிறார். He is trying to bring them together with himself. அதாவது தம்மோடு அவர்களை சேர்த்து கொள்ள முயற்சித்தார். How did he bring them to himself? எப்படி தம்மிடத்திலே கொண்டு வர முயற்சித்தார்? Not by manipulating them. அவங்கள உருட்டி மிரட்டி கிடையாது. No. கிடையாது. How did he do that? எப்படி செய்தார்? Not imputing their trespasses to them. அவருடைய பாவங்களை எண்ணாமல், but has committed to us the word of reconciliation. ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புவித்தார். How does it work? அது எப்படி வேலை செய்தது? Not imputing the trespasses to them means not to go out and call them, you're a sinner, you bad, sinner, evil fellow. பாவங்களை எண்ணாமல் சொன்னா நீ பாவி மோசமான பாவி பொல்லாதவன் அப்படி சொல்றது கிடையாது. அப்படி சொன்னா you are imputing the sin to them. சொல்லும்போது அவங்களுடைய பாவங்களை எண்ணுகிறீர்கள், கணக்குல எடுக்கிறீங்க. Reconciliation is not done by imputing sins to them. ஒப்புரவாக்குதல பாவங்களை சொல்லி காண்பித்து அப்படி செய்வது கிடையாது. No. கிடையாது. How is reconciliation done? ஒப்புரவாக்குதல் எப்படி செய்யப்படுகிறது? Not imputing their trespasses to them. அவர்களுடைய பாவங்களை அவர்களுக்கு சுட்டி காண்பிக்காமல். So our preaching itself must change. ஆகவே நம்முடைய பிரசங்கமே மாறிடணும். The approach itself must change. அந்த அணுகுமுறையே மாற வேண்டும். The very fact that they sinned and they did all the things that they did is not Paul says, it's not me, it's the sin that's in me making me do all அதாவது these things. பவுல் இத பத்தி என்ன சொல்றார்? நான் அல்ல, எனக்குள் வாசமா இந்த பாவமே அப்படி செய்தது அப்படின்றாரு. What brought the sin? The devil brought the sin. பாவத்தை கொண்டு வந்தது என்ன? பிசாசு. So have compassion upon the person. ஆகவே அந்த ஆள் மேல மனதுருக்கம் வேண்டும். And the power of sin and the devil behind it, that's the problem. பாவத்தின் வல்லமை, அதன் பின்னால இருக்கிற பிசாசு, அதுதான் பிரச்சனையே. And that is why Jesus came. அதுக்காக தான் இயேசு வந்தார். He bore the sin and he carried the punishment. அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டு தண்டனையை ஏற்றுக்கொண்டார். Now we have a word of reconciliation. இப்போது ஒப்புரவாக்குதலின் உபதேசம் நம்மிடம் இருக்கிறது. What is the word of reconciliation? என்னது ஒப்புரவாக்குதலின் உபதேசம்? Word of reconciliation does not impute their trespasses to them, but says to them, your sins are not yours anymore. It belongs to Christ on the cross of Calvary. God loves you. He wants you to come and be joined to him. He will give you life. ஒப்புரவாக்குதலின் உபதேசம் ஜனங்களுடைய பாவங்களை அவர்கள் சுட்டி காண்பிக்காமல் மாறாக உங்களுடைய பாவங்களை எல்லாம் கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். தேவன் உங்களை ஜனங்களுடைய பாவங்களை அவர்கள் மீது போடாமல் சுமத்தாமல், உங்களுடைய பாவங்களை உங்கள் மேல் போடாமல் கிறிஸ்து தம்மீது ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறார், அவரண்டை மாறுங்கள் என்று சொல்கிறது. அவரே அவருடைய பாவத்தை அவங்க மேல போடாம தன் மேல போட்டுட்டார்னா நீங்க ஏன் அவங்க மேல போடுறீங்க? Many houses the problem is that we are putting their trespasses on them and loading them with it. That is why they'll never turn to Christ. பல வீடுகள் என்ன பிரச்சனைனா அவருடைய பாவங்களை அவங்க தலைமையிலேயே போடுறது. ஆகவே தான் பலர் இந்த பக்கம் வராம அப்படியே போயிடுறாங்க. You are a sinner going to hell, on the way to hell. பாவி நரகத்துக்கு தான் நீ போவன்னு சொல்றது.
That doesn't work. அப்படிலாம் செஞ்சா சரிப்படாது. That's not the ministry of reconciliation. அதல்ல ஒப்புரவாக்குதலின் ஊழியம். Why people do that? ஏன் மக்கள் அப்படி செய்கிறார்கள்? Why do they try to manipulate? Why do they try to scare people and literally force people into this? அதாவது ஏன் ஜனங்கள் இப்படி எல்லாம் பயம் காட்டி மிரட்டி உருட்டி பலவந்தம் பண்ண பார்க்கறாங்க அப்படி? Why? Because they are in the fear of losing them. ஏன்னா அவர்களை இழந்து விடுவோமோ என்கிற ஒரு பயம். That is why they are manipulating. அதுக்காக தான் இப்படி எல்லாம் மிரட்டுறது. They just don't understand the truth about what's happening and what they have. They don't know about the devil blinding them and what kind of ministry and the power they have. அதாவது பிசாசுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறான். நாம் இந்த ஊழியத்தை பெற்றிருக்கிறோம். நாம் என்ன செய்ய முடியும் இதை பற்றி எல்லாம் அறியாது இருக்கிறார்கள். So they feel like they got to go today and somehow shake him up and get him saved. இன்னைக்கே போய் அவனை ஒரு உலுக்கி எப்படியாவது அவனை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்துடணும். Otherwise he is gone. இல்லாட்டா அவ்வளவுதான் அவன். You think you are more interested in him than God? தேவனை விட அவன் மேல உங்களுக்கு ரொம்ப அதிக ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? I will tell you for your information that God is more interested in your loved one than you are. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு பிரியமானவரிடத்திலே நீங்கள் காண்பிக்கிற ஆர்வத்தை விட தேவன் அதிக ஆர்வமா இருக்கிறார். Yeah, true, you are concerned about his wickedness and so on, but the thing is God loves him and God has seen him. God cares about him more than you do. பாருங்க, இவன் இவ்வளவு பொல்லாதவனா இருக்கானே மாறணும்ன்ற அக்கறை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா அதை விட தேவன் அதிகமாய் அவன் நேசிக்கிறார், அவன் மாற வேண்டும் என்று விரும்புகிறார். God so loved the world. தேவன் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் உலகத்தை. God loved the world before we even started loving the world. பாருங்க, நாம உலகத்தை அன்பு கூர்றதுக்கு முன்னாடியே தேவன் அன்பு கூர ஆரம்பித்து விட்டார். I remember when I was in Bible school, there was a boy, who used to act funny. பாருங்க, நான் பைபிள் ஸ்கூல்ல இருந்தப்ப ஞாபகம் இருக்கு, ஒரு பையன் ரொம்ப வேடிக்கையா நடந்துப்பான். He decided that he will quit the Bible college because everybody is going to hell. What is he doing here studying some books? அவன் திடீர்னு என்ன பண்ணா, நான் இங்க பைபிள் காலேஜ்ல உட்கார்ந்து ஏதோ புத்தகங்களை படிச்சிட்டு இருக்கேன், ஆனா எல்லாரும் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்களே, படிப்பு வேண்டாம். I must go to Africa, India and all of these places in the jungles and tell the people about Jesus, get them saved. இந்தியாவுக்கு போனா, ஆப்பிரிக்காவுக்கு போனா, காடுகளுக்கு போனோம், எல்லாருக்கும் இயேசுவை பற்றி சொல்லி எப்படியாவது ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். He was sincere. பாருங்க, ரொம்ப உண்மையா இருந்தான் அந்த விஷயத்துல. But sincerely wrong. ஆனா உண்மையா தப்பு பண்ணிட்டு இருந்தான். A little training will help him. கொஞ்சம் பயிற்சி எடுத்தா உதவியா இருக்கும். I looked at him, I told him, hey, before you came, how did the world exist? நானும் பார்த்து கேட்டப்பா, நீ வரதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது? How do you think everybody got along? மத்தவங்க எப்படி இருந்தாங்க நீ நினைக்கிற? Before you came, many missionaries came. நீ வரதுக்கு முன்னாடியே மற்ற மிஷனரி வரதுக்கு Before those missionaries, more missionaries were there. அவங்களுக்கு முன்னாடி இன்னும் எத்தனை மிஷனரிகள் இருந்தாங்க? Before them, Martin Luther was there. அவங்களுக்கு முன்னாடி மார்ட்டின் லூத்தர் Before இருந்தார். them, Paul was there. அதுக்கு முன்னாடி பவுல் இருந்தார். Peter was there. பேதுரு இருந்தார். Before them, Jesus was there. அதுக்கு முன்னாடி இயேசு இருந்தார். And before everything, in the beginning, God was there. அதுக்கு முன்னாடி ஆதியிலே தேவன் இருந்தார். You think you are bigger than God? தேவனோட நீ பெரிய ஆள் நினைக்கிறியா? You will go save the whole world? நீ போய் முழு உலகத்தையும் ரட்சித்திட முடியுமா? See, it's not totally in your hands. அத பாருங்க, எல்லாமே உங்க கையில கிடையாது. You need to cooperate with the Holy Spirit to do the job. இந்த வேலையை செய்ய ஆவியானவருடன் நீங்கள் ஒத்துழைக்க வேணும். You got to go where he tells you to go, do what he tells you to go, speak what he tells you to speak. That's how you can get the job done. அவர் எங்க போக சொல்றாரோ போணும், எப்ப போக சொல்றாரோ போணும், என்ன பேச சொல்றாரோ அதை பேசணும், அப்பதான் வேலை நடக்கும். Otherwise I wouldn't be staying here and preaching. I would be going helter skelter everywhere, 1,000 different directions, because I'd like to see everyone get saved. இல்லாட்டி நான் இங்க நின்னு பிரசங்கம் பண்ணிருக்க முடியாது, 1000 திசைகள்ல இங்க அங்க ஓடி அலையணும். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும் தானே என்னுடைய ஆசை. Because I have a burden for souls. ஏன்னா ஆத்ம பாரம் எனக்கும் இருக்கு. But it's not done like that. I got to, it's not, it's the salvation of the world. Jesus died for it and the Holy Spirit is working it out. I'm just a part of it, doing my part. பாருங்க, உலகத்தின் ரட்சிப்புக்கு இயேசுவானவர் உயிரை கொடுத்தார், ஆவியானவர் அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதிலே நான் ஒரு சின்ன பகுதியை செய்து கொண்டிருக்கிறேன். Amen. Amen. So I got to do my part. ஆகவே என்னுடைய பகுதி என்னவோ அதை நான் செய்யணும். Go where I should go, speak what I should speak, do what the Holy Spirit tells me to do. எங்க போகணும்னு சொல்றாரோ போய் என்ன பேசணும்னு சொல்றாரோ அதை பேசிட்டு என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு வரணும். So God is more interested in all the world than I am. ஆகவே என்னை காட்டிலும் மிகவும் அதிகமாய் தேவன் முழு உலகத்தையும் அதிகமாய் நேசிக்கிறார். God is more interested in my family, your family, than you are and we are. உங்களை விட என்னை விட என்னுடைய குடும்பத்திலே உங்கள் குடும்பத்திலே தேவன் அதிக ஆர்வமாய் இருக்கிறார். So don't go and just take your husband by the neck and say, you are coming to church with me today. ஆகவே வீட்டுக்கு போய் அப்படியே புருஷன் கழுத்தை பிடிச்சி இன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு வந்தே ஆகணும் இழுக்காதீங்க. That's not how it works. அப்படியெல்லாம் அது
That's fear. That is not செஞ்சா faith. சரிப்படாது. That is fear. அது வந்து பயம், விசுவாசம் அல்ல. The thing is, you have the answer. என்னன்னா உங்களிடம் பதில் இருக்கிறது. What is the answer? என்ன பதில் அது? This ministry. இந்த ஊழியம். This ability to bring them to Christ. அவர்களை கிறிஸ்துவண்டை கொண்டு வரக்கூடிய அந்த திறன். How? எப்படி? You have the light and the joy and the peace that comes through salvation. ரட்சிப்பின் மூலமாய் வரக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. That light must shine. அந்த வெளிச்சம் பிரகாசிக்க That வேண்டும். joy and peace must infiltrate them. அந்த சந்தோஷமும் சமாதானம் அவர்களுக்குள்ளே ஊடுருவ வேண்டும். They are living in darkness, but in your house you are the light. அவர்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உங்கள் வீட்டிலே நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். You are the only light. நீங்க மட்டும்தான் அந்த வெளிச்சம். So just stay there. Be the light. அங்கேயே இருங்க, வெளிச்சமா இருங்க. That is why Acts chapter 1 verse 8 says, you shall receive power when the Holy Ghost shall come upon you, and you shall be my witnesses in Jerusalem, Judea, Samaria, to the uttermost parts of the world. அவைதான் அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்கிறது? நீங்கள் எருசலேமிலே தங்கி இருங்கள், பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வருவார், அப்போ நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். Starting from Jerusalem, going in circles around the globe. பாருங்க, எருசலேம்ல ஆரம்பித்து உலகெங்கும் அப்படியே வட்டமிட்டுட்டே போணும். The circle becoming widened more and more to cover the whole earth. அந்த வட்டம் பெருசாயாய் அப்படியே முழு உலகத்தையும் போய் அடையும். You don't start with the world, you start at home. பாருங்க, ஆரம்பிக்கும் போதே உலகளாவிய விதத்துல இல்ல, வீட்ல தான் ஆரம்பிக்கணும். That's what that student didn't understand. அதுதான் அந்த மாணவனுக்கு விளங்கல. She started home. வீட்ல ஆரம்பிக்கணும். In Jerusalem. எருசலேம்ல. How do you start at home? எப்படி வீட்ல ஆரம்பிப்பது? If you tell your husband 24 hours, you're telling him the gospel. 24 மணி நேரம் கணவனை பார்த்து சுவிசேஷத்தை அப்படியே சொல்லினே இருந்தீங்கன்னா, first of all I tell you, you can't tell him the gospel. முதலாவது சொல்றேன் பாருங்க, அவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. I can't be witnessing to them all the time. எல்லா நேரத்திலும் நான் அவர்களுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. But I can be a witness all the time. ஆனால் எல்லா நேரத்திலும் சாட்சியாய் இருக்க முடியும். Hello. That's the most powerful way of evangelization. சுவிசேஷ பணிக்கு இதுதான் ரொம்ப வல்லமையான ஒரு வழி. All the time you can be a witness. எல்லா நேரத்திலும் நீங்க சாட்சியா இருக்க முடியும். All the time you cannot witness. ஆனா எல்லா நேரத்திலும் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. Right? சரியா? Maybe sometimes you get some time, you go pass out some tracts, you go some hospital visiting, you go pray for some people in jail and help people that are in despair and problem. That's good. பாருங்க, ஒருவேளை சில சமயத்துல மருத்துவமனைக்கோ அல்லது சிறைச்சாலைக்கோ அல்லது தெருவில் நின்று டாக்ஸ் கொடுக்கிறதோ அதெல்லாம் செய்யலாம், அதெல்லாம் நல்லதுதான். I think we must take some time to do that. அதெல்லாம் செய்ய நம்ம கொஞ்சம் நேரம் எடுக்க வேணும்னு நினைக்கிறேன் நான். But you can't all the time do that. ஆனால் எல்லா நேரத்திலும் அது செய்ய முடியாது. But all the time you can be a witness. ஆனா எல்லா நேரத்திலும் நீங்கள் சாட்சியா இருக்க முடியும். Acts 1 is about not going and telling witness, it is about being a witness. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் போய் சாட்சி சொல்வதை குறித்தல்ல, சாட்சியா இருப்பதை குறித்தது. சாட்சி சொல்வது நல்லது, ஆனால் சாட்சியா இருப்பது அதை காட்டிலும் முக்கியம். To be a witness is more important. சாட்சியா இருப்பது ரொம்ப முக்கியம். So to go and witness means it just you have to take some time, but to be a witness all the time you can be that. அதாவது போய் சாட்சி சொல்லுதுன்னா அதுக்கு நேரம் எடுத்து செய்யணும். ஆனா சாட்சியா இருப்பது எப்போதும் நீங்க இருந்து கொண்டே இருக்கலாம். So God has already given us the power to win the world. ஆகவே இந்த உலகத்தை ஆதாயப்படுத்தக்கூடிய வல்லமையை தேவன் ஏற்கனவே தந்து விட்டார் நமக்கு. In your workplace, in your home, you can be a witness, shining witness. வேலை செய்யற இடத்துல, வீட்ல பிரகாசிக்கிற சாட்சியா நீங்க இருக்கலாம். Don't worry about taking them and pulling them by their hand and bringing them to church. கையை பிடிச்சு அப்படியே இழுத்து வந்து கோயில்ல உட்கார வச்சிரணும், அந்த கவலை எல்லாம் வேண்டாம் உங்களுக்கு. No. வேண்டாம். Keep praying. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. Resist the devil that is over them. அவர்களை ஆண்டு கொண்டிருக்கிற பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். The devil that's blinding them. அவர்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசு. Take authority against that blinding influence. அந்த குருடாக்குற சக்தியின் மேல் அதிகாரம் எடுங்கள். Keep praying for those people. அந்த மக்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Start using your spiritual authority. ஆவிக்குரிய அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். Stand in the name of Jesus, claim them for Jesus. இயேசுவின் நாமத்திலே உறுதியாய் நில்லுங்கள், இயேசுவுக்காக அவரை சொந்தம் பாராட்டுங்கள். Even when you are only one person in that home, அந்த குடும்பத்திலே நீங்க ஒரே ஒரு ஆளா இருந்தாலும் கூட stand boldly. தைரியமா நில்லுங்க. But a lot of people, they get into this mood, they say, well, everybody is persecuting brother, I am the only Christian and they're all against me, everybody is majority. நிறைய பேர் என்ன எப்படி ஆயிட்டாங்க சொன்னா, குடும்பத்திலே minority complex. நான் வர்த்தந்தாண்ட ஒரு எண்ணம் வந்தது பாருங்க. மெஜாரிட்டி எல்லாருமே அப்படி இருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து என்ன துன்பப்படுத்துறாங்க, உபத்திரவப்படுத்துறாங்க, நான் மட்டும்தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னு. ஆமா, துன்பப்படுத்துவாங்க தான். உலகத்துல போய் எங்க போய் இருங்க, யாராவது துன்பப்படுத்தினா இருப்பான் யாராவது.
போய் வேலை செஞ்சு பாருங்க, எவனாவது ஒருத்தாங்க துன்பப்படுத்திட்டு தான் இருப்பான். இவனுக்காக நம்ம விட்டு போயிட முடியுமா? we cannot. முடியாது. We have to win the battle. போராட்டத்தை ஜெயிச்சு ஆகணும். So home is like that. I don't know why you should get discouraged. அது குடும்பம் அப்படிதான். ஏன் அதைரியப்படுறாங்கன்னு தெரியல. You are the Christian in the home. வீட்ல நீங்க ஒருத்தர் தான் கிறிஸ்தவரா? You are the hope of that home. அப்படினா அந்த வீட்டின் நம்பிக்கை நீங்கள் தான். You are the only one that can help them see things rightly because you are the only light. நீங்க மட்டும் தான் வெளிச்சமா இருக்கபடினாலே காரியங்களை சரியான விதத்திலே அவர்களை பார்க்க வைக்க உங்களால மட்டும் தான் முடியும். So don't feel like you are a majority, you are a minority. Feel like you are a majority because greater is he that is in you than all of them put together. ஆகவே நான் மட்டும் தனியாளுன்ற எண்ணம் வேண்டாம். ஏன் சொன்னா அவள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தா எவ்வளவு இருப்பாங்களோ அதை விட உங்களுக்குள்ளே இருக்கிறவர் மிக பெரியவர். Amen. Amen. So when you walk into your home, be confident. ஆக வீட்டுக்குள்ள நுழையும் போதே ரொம்ப ஒரு தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு நுழையணும். Amen. Amen. Live there confidently. ஒரு தைரியமா வாழுங்க. Be a good person. ஒரு நல்ல மனுஷனா இருங்க. And be a person that shines forth the light and the joy and the peace. இந்த வெளிச்சத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துகிற பிரகாசிப்பிக்க பண்ணுகிற ஆளா இருங்கள். You don't have to put a badge here and a badge there and a badge here and hang something over here and something in the front. இங்க ஒரு பேட்ஜ், இங்க ஒரு பேட்ஜ், இங்க ஏதாவது தொங்க விட்டுட்டு இங்க ஏதாவது தொங்க விட்டு இப்படி எல்லாம் தேவையில்லை. Don't have to do anything. அதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. உங்க மொத்த ஆளே நீங்க ஒரு பேட்ச் மாதிரி இருக்கணும். பார்த்தோன்னே ஜீசஸ்னு தெரியணும். பேட்ஜ்னா அப்போ முகத்தில் தெரியலன்னு அர்த்தம். அதனால தான் பேட்ஜ் தேவைப்படுதுன்னு அர்த்தம். You don't need a badge when people can see Jesus in you. மக்கள் உங்களிலே இயேசுவை காணும்போது உங்களுக்கு பேட்ஜ் தேவையில்லை. Amen. Amen. They'll know who this person is. அவங்களுக்கே தெரியும் இவர் யாரு, எப்படிப்பட்டவர்னு. Then you'll find that slowly they'll come to you for prayer. அப்புறம் பார்க்கலாம், நீங்க மெதுவா அவங்க கிட்ட வருவாங்க ஜெபத்துக்கு. They'll come and talk to you. வந்து பேசுவாங்க. You'll have many opportunities to help them. அவங்களுக்கு உதவி செய்ய பல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். You'll have many opportunities to reach out to them, talk to them, and they will listen to you. அவளோடு பேச and respect you highly. பேச உங்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பேசும்போது உங்களை மதிப்பாங்க, ரொம்ப உயர்வா மதிப்பாங்க. The thing is, our people lack confidence. Christian people lack confidence many times. They feel like they're nothing, all unsaved devil's people, and I'm here, little chicken caught in the midst of this, பல சமயத்தில் கிறிஸ்தவங்களுக்கு அந்த தைரியமும் தன்னம்பிக்கையில பாருங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ஒருத்தன் தான் கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இவங்களாம் இவ்வளோ ரட்சிக்கப்படாதவங்க மோசமானவங்க அப்படி இப்படி நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்படாத பருந்துகள் மாதிரி இருக்குதுங்க. இதுங்க இப்படி கவிட்டு போயிடுவோம். நான் ஒரு சின்ன கோழி குஞ்சு மாதிரி மாட்டியிருக்கேன் பிரதர். You are bigger than all of them. அவங்க எல்லாரை விட நீங்க பெரியவங்க. Amen. Amen. So if you're going to deal with anyone, don't deal with those people in those ways. Deal with the devil, rebuking the devil, rebuking his authority, rebuking his power, taking charge in that way. ஆகவே மக்கள்கிட்ட பேசும்போது அவர்களை திட்ட வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம். மாறாக பின்னாடி இருக்க பிசாசை கடிந்து கொள்ளுங்கள், அவனை எதிர்த்து நில்லுங்கள், அந்த விதத்திலே அதிகாரம் எடுங்கள். Some people are like this. They say, Lord, I'm just going to leave it to you. And how they leave it to him is like this. Do whatever you want, Lord. சிலர் எப்படின்னா, கர்த்தாவே உம்ம கையில எல்லாத்தையும் விட்டுறேன். எப்படி விட்டுருவாங்கன்னா, நீர் என்ன செய்யணுமோ செய்யும் அப்படின்றாங்க. Even if you have to break his 2 legs, it's fine. அவருடைய 2 காலை நீர் உடைச்சாலும் சரி. ஒரு அம்மா எனக்கே எழுதுனாங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படி உடைக்கணும். நாங்கள் திருப்பி எழுதுனோம், ஜெபம்லாம் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி. நல்ல பெந்தோஸ் சகோதரி தான் எழுதியிருந்தாங்க. 2 காலையும் உடைச்சி படுக்க வச்சாதான் அவர் ரட்சிக்கப்படுவார். I told the lady, we can't pray like that. நான் சொன்னேன், அந்த அம்மாக்கு இப்படி எல்லாம் ஜெபம் பண்ண முடியாதுங்க. Where does the Bible say tell you to pray like that? இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணுங்கன்னு பைபிள் எங்க சொல்லுது? Where does the Bible say this will bring a husband to the Lord? இப்படி செய்தா ஒரு கணவன் ரட்சிக்கப்படுவான்னு வேதம் எங்க சொல்லுது? The Bible says the goodness of the Lord leads to repentance. வேதம் சொல்லுது கர்த்தருடைய தயவு அவளை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்துகிறது. Amen. Amen. So these things don't work. ஆக இந்த காரியங்கள்லாம் வேலை செய்யாது. So instead of saying, Lord, break their leg, do whatever you want, take away his business, Lord, take away all his money, Lord, then only this man will. கர்த்தாவே நீர் என்ன வேணா செய்யும், 2 காலையும் ஓடியும் அப்படி வியாபாரத்தை கெடுத்துரும், அப்பதான் அந்த மனுஷன் திரும்பும் அப்படினா. நஷ்டமாக்கி கஷ்டத்தை கொடுமா ஆண்டவரே, அப்போது ரட்சிக்கப்படட்டும். No. What do you pray?
என்ன ஜெபிப்பது? For your loved ones, for your husband, for your wife, for your children who are not in the Lord. கர்த்தருக்குள்ள வராத நீங்க நேசிக்கிற உங்களுடைய கணவன், உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், இவங்களுக்காக என்ன ஜெபிப்பது? If you're going to pray, the words are very important. நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னு சொன்னா அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். That's where the power is. வல்லமையே அதுல தான் இருக்கு. Father, I pray in the name of Jesus that you will surround them with faith and love and people of faith and people of love to minister to them this word of reconciliation. பிதாவே, விசுவாசமுடைய ஜனங்கள், அன்பின் ஜனங்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த நீர் அவர்களை சந்தியும், அவர்களை தொடும், அவர்களை மாற்றும் என்று அந்த விதத்திலே அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். That is the way to pray. அப்படிதான் ஜெபிக்கணும். Surround them with love. அன்பினாலே அவர்களை சூழ்ந்து surround them with faith. விசுவாசத்தினால சூழ்ந்து கொள்ளும். And you will find that they are surrounded. Everywhere they go, they'll get somebody. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி சூழ்ந்து இருப்பாங்க. எங்க போனாலும் அப்படிப்பட்ட ஆள் யாராவது கிடைப்பாங்க. They can't go away from the Lord. Everywhere the Lord will put somebody to bless them and to lead them and guide them. கர்த்தரை விட்டு தூர விலகி போக முடியாது. எங்க போனாலும் அவளை ஆசீர்வதிக்க, அவளை வழிநடத்த யாராவது அங்க இருப்பாங்க. Everywhere they'll be meeting the Lord. போகிற இடமெங்கும் கர்த்தரை சந்திப்பார்கள். Sometimes it takes a little while, but you're pulling him doesn't work, so leave him. Let the Lord do the work in the most appropriate manner. அது சில சமயத்துல நேரம் ஆகுது. நீங்க இழுத்துட்டு வரதுனால அவர் வந்துட போறது கிடையாது. கர்த்தர்கிட்ட விடுங்கள். ஏற்ற சமயத்திலே அவர் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். You exercise your faith. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் பயன்படுத்துங்கள். Instead of talking about him as the worst person in the whole world and complaining about his sin to everybody, go and talk about him like you would like to see him. உலகத்திலே இவர் தான் மோசமான ஆளு, பயங்கரமா மோசமான ஆளு, இப்படிப்பட்ட பாவங்கள்லாம் செய்யற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வருது பதிலா எப்படிப்பட்ட ஆளை அவரை பார்க்க விரும்புறீங்களோ அப்படி அவரை பற்றி பேசுங்கள். ரொம்ப மோசங்க, அத முதல்ல நிறுத்துங்க. இதுதான் ரொம்ப மோசங்க. That is what is too bad. அதுதான் ரொம்ப மோசமானது. Stop that and begin to talk about Jesus in that person's life and him living for God. Talk about you seeing him coming around and living for God. அதை பேசுவதை நிறுத்திவிட்டு இவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ்வார், அப்படியெல்லாம் வாழ்வார் என்று அதை பற்றி பேச ஆரம்பிங்க. Amen. Amen. And it will happen. நிச்சயமா நடக்கும். So there's no despair. ஆகவே நாம அவதிப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. There is a way you can minister to people that are lost. தொலைந்து போயிருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்வதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. Amen. Amen. And you can win the battle. அந்த யுத்தத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். Let's all stand together. எல்லாரும் எழுந்து நிற்போம். Praise you, Jesus. Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, in the name of Jesus, we எங்கள் come. அன்பின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். Thank you, Lord, for your word. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். Thank you for blessing us today with the good portion of your word. வசனத்தின் நல்ல பங்கினாலே இன்றைக்கு எங்களை ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். Thank you for your word is the answer for all our lives. உம்முடைய வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கெல்லாம் பதிலாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். For every situation. எல்லா சூழ்நிலைக்கும். And we pray for each family. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். And I pray that they will really be able to practice these things in their homes. ஐயாவே, தங்கள் குடும்பங்களிலே இந்த காரியங்களை அவர்கள் நடைமுறைப்படுத்தும்படி, even in the matter of winning the people to the Lord. மக்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்துகிற விஷயத்திலும். Thank you, Father. நன்றி தகப்பனே. Thank you for you have given the ministry நீர் to அந்த us. ஊழியத்தை தந்திருக்கிறபடியால் You have given the mercy, the ability. அந்த இரக்கத்தை, அந்த திராணியை It தந்திருக்கிறீர்கள். is possible for us. எங்களால் அது முடியும். We go forth in your power and your name ஆக உம்முடைய நாமத்திலே உம்முடைய வல்லமையோடு நாங்கள் போகிறோம். to win the battles. யுத்தங்களை In ஜெயிக்க Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.